Today, it's a very holy day. Srimad Swami Brahmanandaji Maharaj முதல்ல இருக்காங்க இல்லையா, அவருடைய ஜெயந்தி விழாவிற்கு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய மானச புத்திரராக வாழ்ந்தவர். அவருடைய சீடர்களில் ஒருவர் சுவாமி விவேகானந்தரே. பிரம்மானந்தர் வந்து சொல்லும்போது ஸ்பிரிச்சுவல் கைண்டமோ அப்படின்னு சொல்லுவார், அதாவது ஆன்மீக சக்திக்கு இருப்பிடமாக இருப்பவர் அப்படின்னு சொல்லி உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்த மகான். நம்முடைய ராமகிருஷ்ண சங்கத்தின் ராமகிருஷ்ண மிஷன் அதனுடைய முதல் தலைவராக ஏறக்குறைய 21 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தவர். வாழ்நாளில் எங்கேயும் ஒரு இடத்துல கூட எதுவுமே பேசுனதே இல்லை, பப்ளிக் ஸ்பீச்சே கிடையாது. ஆனால் உலகெங்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ண சாரதா தேவி விவேகானந்தருடைய ஆன்மீக கருத்துக்கள் பரப்புவதற்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தவப்புதல்வராக வாழ்ந்தார். அவருடைய ஜெயந்தி விழா என்று இந்த நல்ல நாளில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சத்சங்கத்தை கொடுக்க வேண்டும். சத்சங்கம்னா என்ன? சத்தியத்தினுடைய சங்கம். சத்சங்கம்னா என்ன? சத்தியத்தினுடைய சங்கம். எது சத்தியம்? சத்தியம்னா தமிழ்ல என்ன? உண்மை இல்லையா? எது வாழ்க்கை? நம்முடைய வாழ்க்கையில் உண்மை. உண்மைன்றதுக்கு என்ன அர்த்தம்? எது மாறாமல் இருக்கிறதோ அதன் உண்மை இல்லையா? எது எப்பொழுதும் மாறாமல் இருக்கின்றதோ அதுதான் உண்மை. இப்போ ரோட்ல போயிட்டு ஐயோ பாம்பு அப்படின்றீங்க, உடனே உங்க ஃப்ரெண்டு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி டார்ச் லைட் அடிச்சா அங்க கைது இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்ப பாம்புன்னு சொன்னது உண்மையா பொய்யா? ஆனா தோற்றம் அடிச்சது உண்மை, பாம்பா தோன்றியது உண்மை, ஆனால் அது உண்மை. தோற்றத்துக்கு சிலதெல்லாம் உண்மையா இருக்கு, ஆனா உண்மையிலே அதை ஆராய்ந்து பார்த்தால் உண்மையிலே இருக்கு. எனதோடு சூரியன் உதிக்கிற மாதிரி நமக்கு தோணுது, சூரியன் அஸ்தமனம் ஆகிற மாதிரி தோணுது. உண்மையா? உண்மையா பொய்யா? நல்ல தெளிவா சொல்லணும். உண்மையா பொய்யா? பொய்யதான் எனக்கு தோணணும். உண்மை மாதிரி தெரிகிற பொய் என்ன? உண்மை மாதிரி தெரிகிற பொய். பார்ப்பதற்கு உண்மையா தெரியும், ஆனால் யோசித்து பார்த்தா விசாரம் செய்தால் அது உண்மை இல்லை என்று இல்லையா? நீளமா இருக்கு வானம், உண்மையா பொய்யா? கரெக்டா சொல்ல பொய், ஆனா உண்மை மாதிரி தெரிகிற பொய். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருக்கு, உண்மை மாதிரி தெரிகிறது. அதை யோசிப்பதற்கு தான் இது உண்மை, இது உண்மையில் உண்மை இல்லை. அதுக்கு ஒரு சந்தர்ப்பம், அதை அடிக்கடி யோசிக்கணும்னு பெரியவங்க சொல்றாங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் ஆகிய. மெய்ப்பொருள்னா உண்மை பொருளை உண்மையான விசாரணை செஞ்சு அறிவு ஆராய்வது பேர் தான் அறிவு. நம்ம வாழ்க்கையில இன்னும் நீங்க ஒரு 2 வருடமோ தான் இங்க இருக்க போறீங்க. இது வந்து ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இல்லையா? உள்ள நுழையும் பொழுது you are protected, your parents are happy, my child is under protected condition. ஆனா இது நிலைக்குமா? இன்னும் 1 வருஷம் இருக்கும், சிலருக்கு இன்னும் 3-4 மாசம் தான், சிலருக்கு இன்னும் 1 வருஷம். 11th 12th தானே நீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் போக வேண்டியது. அப்போ இங்க இருக்கிற பாதுகாப்போ அந்த பாதுகாப்பு உணர்வோ வெளியில கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இல்லை சாமி நாங்கள் அடுத்து காலேஜுக்கு போவோம், அங்கேயும் பாதுகாப்பு இருக்கும். ஆனால் இங்க இருக்கிற அளவுக்கு பாதுகாப்பு இருக்குமா? அந்த பாதுகாப்பு கிடைக்கும். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி நடத்தி கொள்ள வேண்டும் என்று எப்போ வந்து உங்களுக்கு தெளிவு வரும்னா, எது உண்மை
எது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள்ல நமக்கு கிடைப்பது ஒரு மிகவும் பாக்கியமான விஷயம். பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் தான் இந்த மாதிரி சத் சங்கம். சத் சங்கம்னா என்ன? உண்மையின் சங்கம், சத்தியத்தினுடைய சங்கம், உண்மையின் சங்கம். உண்மையின் சங்கம்னா என்ன? உண்மையை சொல்லி நமக்கு வாழ்க்கையிலேயே தத்துவத்தை புரிய வைக்கின்ற பெரியவர்களுடைய அந்த பாக்கியம் என்று நமக்கு கிடைத்திருக்கிறது. ஸ்ரீமத் சுவாமி சத்ய பிரபானந்தஜி மகாராஜ் அவர் பேர் என்ன பார்த்தீங்களா? சத்ய பிரபானந்த. அந்த உண்மையினுடைய சத்சங்கத்தை நமக்கு வழங்குவதற்காக சென்னை ராமகிருஷ்ணன் கிருஷ்ணனிலிருந்து வந்திருக்கின்றார். அவர் நேற்று வந்தார். அதை நான் வேண்டிக்கொண்டேன், எங்கள் குழந்தைங்க எல்லாருக்கும். நானே உங்களுக்கு ஏதோ சொல்லிட்டே இருக்கிறேன் இல்லையா, அது போர் அடிச்சிடக்கூடாது இல்லையா. அதனால ஒரே விஷயத்தை பல தெளிவுக்கு சொல்லும் பொழுது இதுதான் உண்மை. நம்ம பார்க்கறதெல்லாம் உண்மைன்னு எடுத்துட்டா வாழ்க்கை என்ன ஆகும்? ஆபத்து. என்னோட ஆசிரியர் சொல்லுவார், ஒருத்தர் வீட்டில் ஒரு நாய் இருக்கு. இந்த பப்பியை ரொம்ப அன்பாக வளர்ப்பார், முத்தம் கொடுப்பார், அப்புறம் பெட்லேயே படுக்க வச்சுக்குவார், எல்லா ரூமுக்கும் அது வரும், இவரும் விடுவார். ஆனால் ஒரு ரூமுக்குள்ள மட்டும் நுழைய விட மாட்டார் இந்த பப்பியை. இந்த நாய்க்கு ஒரு ஆச்சரியம், இவ்வளோ அன்பா இருக்கிறாரு, ஏன் நம்ம மாஸ்டர் இதுக்குள்ள விட மாட்டேங்கிறார், இந்த ரூமுக்குள்ள மட்டும் விட மாட்டேன், எப்படியாவது அந்த ரூமுக்குள்ள நுழையணும். நாய்க்குள்ள அந்த கியூரியாசிட்டி இருக்கு, பார்த்துருக்கீங்க இல்லையா? சார் ட்ரை பண்ணால் முடியாது, எப்பவுமே பூட்டி வச்சிருப்பாரு, அவர் உள்ள தப்பால் கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு நாள் திடீர்னு ஏதோ ஒரு ஃபோன் வந்ததுனால அர்ஜென்ட்டாக அந்த ரூமை கூட்டாமல் போயிட்டேன். சான்ஸ் கிடைச்சது இந்த பப்பிக்கு. உள்ள போய் பார்க்குது, 20 நாய்க்கு உள்ள. உடனே நாய்க்கு என்ன புத்தி வரும்? நாய் புத்தி வரும். இவ்வளோ யோசிக்கிறாரு. நாய்க்கு என்ன புத்தி இருக்கா? நாய் புத்தினா என்ன? இது ஏன் ஏரியா, யாரும் உள்ள வரக்கூடாது. கரெக்டா? ரோட்ல போனாலும் உள்ள கஷ்டம். ஏன் ஏரியா, யாரும். உடனே இந்த நாய் வந்துட்டு, அடாடா என் வீட்டில் 20 பேர் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பள்ளின்னு உடனே என்னாச்சு? 20 நாயும் குறைச்சி, சும்மா ஒரு நாய் குறைச்சி சும்மா இருக்குமா? எல்லா நாயும் குறைச்சி 1:20 குறைச்சி. இவ்வளவு வெளியே போனாரே, அவர் திரும்பி ஞாபகம் ரூமை கூட்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து பார்த்தா அவன் நாய் செத்து போய்கிறது. கண்ணாடிலாம் உடனே கிடக்குது, நாய் செத்து போய்கிறது. என்ன ஆயிரம் யோசனை பாருங்க, வேற சொல்ல முடியுமா? அந்த ரூம் கண்ணாடி ரூம். இது நுழைஞ்ச உடனே இதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோம்? இதனுடைய உருவம் தான் 20 உருவம் தெரிஞ்சிருக்கு. ஆனா நாய் புத்தி தோற்றத்தை பார்த்து ஏமாந்து. என்ன தோற்றம்? 20 நாய் இருப்பதாக தோற்றம். அதுல என்ன ஆயிடுது? ஏமாந்து. சரி, அட்லீஸ்ட் 20 நாய் பார்த்துச்சு இல்லையா? உடனே வள்ளுன்னு குறைக்கிறதுக்கு பதிலா ஸ்மைல் பண்ணல, ஹலோ. உடனே 20 நாய் ஹலோ சொல்லிருக்கணும். உடனே ஹலோ இல்லையா? அவ பாருங்க, நம்முடைய மனசுல அந்த நேரத்துக்கு உண்டான அந்த ஆக்ரோஷத்துல போற பார்த்தீங்களா, அது நமக்கு அழிவு உண்டாக்கிடும். ஏன்னா நம்ம மனசுக்கு தோன்ற எண்ணங்கள் உண்மைன்னு நினைக்கிறது இல்லையா? அது உண்மையான தெளிந்த பிறகு ஒரு செயலை செய்தார் நமக்கு பாதுகாப்பு ஏற்படும். நீ வாழ்க்கையில எதை வேண்டும் என்றாலும் சாதியுங்கள், எல்லாரும் சாதிக்க போறீங்க. அது இந்தியாவில் குறைஞ்சபட்ச சாதனை எல்லா தாய்மாரோடு செய்யக்கூடிய குறைஞ்சபட்ச சாதனை என்ன சொல்லி பார்க்கலாம்? குறைஞ்சபட்சம்
நிறைய சாதனைகள் செய்யலாம். அமெரிக்காவில் பெண்கள் இதுவரை பிரதமராக, அதாவது பிரசிடென்டா ஆனதே இது வரைக்கும். ஆனா நம்ம நாட்டில் பிரசிடென்ட் ஆயிட்டாங்க, பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாங்க. எப்போ? 50 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால இந்தியாவில் தாய்மார்களுக்கு பெண்களுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்கு. எல்லா சாதனைகளும் செய்யலாம். இப்போ இந்த சாவ்லா ஒரு மேடம் இருக்காங்கல்ல, ஸ்பேஸுக்கு போய் வந்தாங்க, கல்பனா சாவ்லா. அப்புறம் இப்போ மிலிட்டரியில் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் கமாண்டராக இருக்காங்க இல்லையா? அந்த பெண்கள் எல்லா சாதனைகளும் செய்யலாம். ஏன்னா பாரதியார் கனவு கண்டார் புதுமை பெண். அந்த வாய்ப்புகள்லாம் இருக்கு. எது நடக்குதோ இல்லையோ வாழ்க்கையில ஒரு சாதனை உங்களால செய்ய முடியும். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பெண் என்ற முறையிலேயே ஒரு சாதனை உங்களால செய்ய முடியும். என்னன்னா, உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல தாயாக வாழ முடியுமா? முடியாது. இந்தியாவில் அதுதான் பஞ்சம். இந்தியாவில் தப்பு செய்யற ஆண்களுக்கு எல்லாம் யாரோ தாய் இருப்பாங்க இல்லையா? இல்லையா? தப்பு செய்யற ஆண்களுக்கோ இல்ல பெண்களுக்கோ யாரோ ஒரு தாய் இருப்பாங்க தானே? லஞ்சம் வாங்குற ஆபீசர்ஸுக்கெல்லாம் ஒரு தாய் இருப்பாங்க தானே? திருத்தரம் பண்றவங்களுக்கெல்லாம் ஒரு தாய் இருப்பாங்க தானே? அவங்க கடமையை இந்த குழந்தையா இருக்கும்போது செய்யாததுனால தான் அவங்க இந்த மாதிரி செஞ்சாங்க. சொத்துக்கிறீங்களா இல்லையா? சொத்துக்கிறீங்களா இல்லையா? இல்லையா? அப்போ 2 குழந்தைகளுக்கு 2-3 குழந்தைகளுக்கு தாயாகி நல்ல தாயாக நல்ல குழந்தைகளை இந்த நாட்டு பாரத தேசத்தில் சேவை செய்யக்கூடிய குழந்தைகளை கொடுக்கக்கூடிய மினிமம் கெப்பாசிட்டி, மினிமம் அச்சீவ்மெண்ட், அது பேசிக் அச்சீவ்மெண்ட். அதுக்கப்புறம் உங்களுடைய தொழில நீங்க வரலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நீங்க சாதனை செய்யலாம், பெரிய செல்வந்தர் ஆகலாம், பெரிய பதவியில வரலாம். இதெல்லாம் உங்களால செய்ய முடியும். ஆனா for all these achievements, basically one thing you should have. What is it? எந்த அச்சீவ்மெண்ட் செய்யணும்னாலும், எந்த அச்சீவ்மெண்ட் வாழ்க்கையில் வரணும்னாலும் முதல் விஷயம் என்ன? நீங்க நல்லா இருக்கீங்களா இல்லையா? ஐஏஎஸ் ஆன உடனே ஒரே லொக்கு இருந்துட்டு இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிட்ட யாராவது வருவாங்களா? டாக்டர் ஆயிட்டீங்க, எப்போ பார்த்தாலும் சொரியாசிஸ் எப்படி பண்றீங்கன்னு வருவீங்களா? கிட்ட யாராவது வருவாங்களா? ஸோ உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய வலிமை, உங்களுடைய ஒழுக்கம், உங்களுடைய அறிவு கூர்மை, இது தேவையா இல்லையா? நீங்க சொல்லுங்க. கண்டிப்பாக. இதுதான் உங்க வாழ்க்கையை பொறுத்த முதல் உண்மை. Whatever you achieve in your life, you should be available to achieve that and enjoy the fruits of your achievement. அந்த ஆளு சொல்லுவாங்க, ஒருத்தர் தபஸ் பண்ணாரு, சூரிய பகவான் வந்தார். என்ன வேணும்னு கேட்டார். நான் என்ன கேட்டாலும் கொடுப்பியா சுவாமி அப்படின்னு கேட்டான். நான் கேட்கறது நீ இப்போ செய்யறதுக்கு ஒத்துக்கினீங்கன்னா நான் என்ன கேட்டாலும் கேட்பேன். அப்போ அந்த சூரிய பகவான் சொல்றான், கண்ணை நோக்கிடு அப்படின்னு. கண்ணு கேட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பிரயோஜனமா இல்லை. கண் போயிட்டு சூரியன் இருந்தா என்ன? அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை நல்லா இருந்தா தான் நம்முடைய சாதனைகளுக்கு எல்லாம் மரியாதை. அதனால நீங்க வெளியில போகும் பொழுது இப்ப இருக்கிற பாதுகாப்பு சூழ்நிலை இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க. இப்பவே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஆபத்துகள் இருக்கு. எல்லா இடங்களிலிருந்து உங்களுக்கு ஏகப்பட்ட பிரஷர், அதாவது உங்களுடைய திசையை திருப்பக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு? ஏகப்பட்ட சினிமா, கூகுள் அங்கிள், யூடியூப் அங்கிள், எல்லாம் அங்கிள்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இவங்க கிட்ட நீங்க எப்படி யூ ஹேவ் டு ப்ரொடெக்ட் யுவர்செல்ஃப். இது இன்ஸ்ட்ருமெண்ட் நினைக்கிறீங்க. இது இன்ஸ்ட்ருமெண்ட், இது பேர் என்ன? மொபைல். இது இன்ஸ்ட்ருமெண்ட் நினைக்கணும். எது வரைக்கும் இது இன்ஸ்ட்ருமெண்ட்? எது வரைக்கும் இது இன்ஸ்ட்ருமெண்ட்? கான்சியஸா இருக்கிறது தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். புரியுதுங்களா? ஒன்ஸ் யூ லூஸ் யுவர் கான்சியஸ்னஸ், that is once you lose your awareness, what happens? This instrument becomes destructive point. எத்தனை பேர் ரோட்ல போகும்போது பேசினே போய் ஆக்சிடென்ட் செஞ்சிருக்காங்க தெரியுமா? இல்லையா? எத்தனை பேர் இதுல பார்க்க கூடாத விஷயங்கள் எல்லாம் பார்த்து வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்கிறாங்க?
ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட் தானே. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு என்ன பவர் இருக்கு? நம்ம வாழ்க்கையை நாசம் செய்யக்கூடிய பவர் இருக்குது, நம்ம வாழ்க்கைக்கு உதவக்கூடிய சக்தி இருக்குது. ஆனால் இதை எப்படி உபயோகப்படுத்துகிறோமோ அதை வச்சு. நம்ம வீட்டில் கேஸ் சிலிண்டர் இருக்கு, அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தானே. அதனால நன்மையா கெட்டதா? ரெண்டு இருக்கு. நீங்க எப்படி உபயோகப்படுத்துறீங்க, எப்படி அதை உபயோகப்படுத்துறீங்க. அப்ப எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரியணும் இல்லையா? அப்ப எதெல்லாம் எங்க வாழ்க்கையில வேணும், எதெல்லாம் வாழ்க்கையில வேண்டாம் அப்படின்றது ஒரு தெளிவு இருக்கணும். அது இந்த வயசுலயே உங்களுக்கு இருந்தாதான் பின்னாடி நீங்க கல்லூரிக்கு போகும் பொழுதும் சரி, அதுக்கப்புறம் மேற்படிப்பு படிக்கும் பொழுதும் சரி, அதுக்கப்புறம் திருமணம் செய்து கொண்டு ஒரு குடும்ப தலைவியாக இருக்கும் பொழுதும் சரி, அப்புறம் என் குழந்தைகளுக்கு தாயாகும் பொழுதும் சரி, இந்த தீர்மானம் இருக்கும். இதை நம்முடைய கலாச்சாரத்துல அழகா வச்சுட்டாங்க. சீதாமா கேள்விப்பட்டிருக்கீங்க. யாரு சீதாமா? ராமனுடைய துணைவியார். அவங்களுக்கு 34-35 வயசு இருக்கும் பொழுது ஒரு பெரிய ஆபத்து வந்தது. என்ன ஆபத்து? ராவணன் அவங்கள கடத்தி கொண்டு சென்று விட்டார். எவ்வளவு பெரிய வில்லன் அவன் அப்படின்னா, தேவதைகள்லாம் அவனுக்கு காலடியிலே கெடுக்காங்க. குபேரனுடைய சொத்து மொத்தம் அவன் கையில இருக்கு. கடத்தி கொண்டு வந்த ராவணன் என்ன பண்றான்? சீதையை அந்த விமானத்தில் உட்கார வச்சு சொர்ண பூமி, அதாவது தங்கமயமா இருக்கிற தன்னுடைய இலங்கையை காண்பித்து சொல்லுகின்றார், சீதே என்னை திருமணம் செய்து கொண்டா. இதெல்லாம் ஒன்றுதான். அப்பா என்ன சொன்ன தெரியுமா? ஒரு புல்லு பிடிக்கி போட்டு போடா. என்ன சொன்ன? போடா அப்படின்னு ஒரு புல்லு பிடிக்கி போட்டு திருணமந்திரத்தை கிருத்துவா அப்படின்னு சொல்றாரு வால்மீகி. போடா அப்படின்னு மதிக்கல. இது தங்கத்தை பார்த்து மதிக்கலையே, மேபி வைடூரியங்களை பார்த்து நம்மளை ஏற்றுனாலும் ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைடூரியம் அவங்ககிட்ட எவ்வளோ குபேர சம்பத்து இருக்குது இல்லையா, அதெல்லாம் காண்பிக்கிறான். அம்மா என்ன பண்ண? ஒரு பிள்ளை பிடிக்க போட்டு தெரியும். ஏன்னா நேராக பேசக்கூடாது. அந்த காலத்துல பெண்கள் பொதுவாக அந்நிய ஆண்கள் கிட்ட நேராக பேச மாட்டாங்க. நேராக பேசக்கூடாதுனால ஒரு பிள்ளை பிடிக்க போட்டு போடா. இவனுக்கு என்னடா இது இவ்வளோ செல்வத்தை காமிச்சு அதெல்லாம் நான் கொடுக்குறேன்னு சொல்லியும் இவன் ஏற்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழை ஒளி சொல்றான். நான் யாரு தெரியுமா? இமாலயத்தை தூக்கினவன், சிவனிடத்தில் வரம் பெற்று பாசுராஸ்திரம் வைத்துக் கொண்டிருக்கிறேன் தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிக்கிறான். அப்போ இந்த அம்மாவுக்கு என்ன வயசு? 34-35 வயசு தானே. ஒல்லியா இருப்பாங்க சீதாம்மா. சொல்லு பிடிக்க போட்டு போடா. ஆசை காட்டி மயங்கலையா? அவனுடைய ஆணவத்தை காட்டுறா, பவரை காட்டும் போது பயப்படும். அப்புறம் சொல்றான், நான் சிவபக்தன், நான் நல்லவன். யார் சொல்றான்? இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க உங்ககிட்ட எல்லாம். நாளைக்கு வேற என்ன டே? ஆமா உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஜாக்கிரதையா இருக்கும். இதெல்லாம் வியாபாரம், இதெல்லாம் உண்மை இல்லைன்னு உங்களுக்கு புரியணும். அவன் பண்ண நல்ல வேணும் சொன்ன பத்தியா? உடனே அம்மா என்ன பண்ண? திருப்பி புல்லு பிடிக்கி போட்டு சொன்ன போடா. என்ன தெரியும் பாரு. அவன் கேட்கிறான், ஏன் என்ன விரும்ப மாட்டேன்ற, ஏன் என்ன கல்யாணம் பண்ண மாட்டேன்? அப்ப அம்மா சொல்றா, நான் தெய்வத்துடன் வாக்குப்பட்டவள். எனக்கு கண்ணன் யாரு? தெய்வம். நான் தெய்வத்துடன் வாக்கப்பட்டவள், தெய்வத்திற்காக நான் அர்ப்பணிக்கப்பட்டவள். ராட்சசருடன் வாழ முடியும். அவன் வரவே மாட்டானே, இந்த இடத்துக்கு வரவே முடியாது, அவனை காப்பாற்றவே மாட்டான். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஆனா உங்களோட வாழ முடியாது. என்ன தெளிவாரு? சீதாமா 6 வயசுல கல்யாணம் ஆயிட்டான். நம்ம சாரதாமாவுக்கு எத்தனை வயசுல கல்யாணம் ஆச்சு? 5 வயசு. சீதாமாவுக்கு 6 வயசுல கல்யாணம் ஆச்சு. ஸ்கூலுக்கே போல. ஆனால் எவ்வளோ புதுசாலியாக இருக்கிறாங்க, எவ்வளோ புதுசாலியாக இருக்கிறாங்க. அப்போ புத்தின்றது நம்ம படிக்கிறது இல்லை, நம்ம எடுக்கிற மார்க் இல்லை, நம்ம வாங்குற டிகிரி இல்லை, நம்ம உட்கார்ந்து இருக்கிற பொசிஷன் இல்லை, அதெல்லாம் இல்லை. நம்முடைய அறிவாளி, நான் அறிவாளி என்பதற்கு அடையாளம் அதெல்லாம் இல்லை. ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும் நம்ம வாழ்க்கையில். என்ன இருக்கணும்? ஐ ஆம் ஃபர்ஸ்ட்.
in my character, in my spiritual nature, I am the best. So I should struggle for that, my character. நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். ராமன் அப்பெல்லாம் ஒரு ராமன் தான் இருந்தான். இப்போ தெரு அதெல்லாம் இப்போ பார்த்தாலும் எனக்கு பயமாக இருக்குது, பரிதாபமாக இருக்குது. ஏன்னா நம்ம குழந்தைங்க நார்மோ தெரியாது. ரொம்ப வருஷம் போன வருஷம் ஏப்ரல் மாதமோ மே மாதம் நீங்கள் எல்லாம் வீட்டில் இருந்தீங்க இல்லையா? நாங்களாம் இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். நிறைய வேலை செஞ்சுட்டு பார்க்குறீங்களே, ஏதோ கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு தகப்பனார் வந்தார். நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு குழந்தைய தகப்பனார் வந்து அழுதுன்னு சொன்னார், சாமிஜி என் குழந்தைய நேர்ந்திலிருந்து காணும் காணுன்றார். அது போயிட்டு சொந்தக்காரிக்கெல்லாம் ஃபோன் பண்ணிக்கல கேட்டுட்டேன் காணும். எனக்கு 3 பசங்க மேலே எனக்கு சந்தேகமாக இருந்திருக்காரு. 3 பசங்க ஸ்டெப் வச்சுக்கிறாரு நம்ம ஸ்கூலில் படிக்கிற பசங்க. ஐயோ நம்ம பிள்ளைங்க அப்படி இருக்காதே, சரி இருங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்களுடைய தகப்பனார் ஃபோன் பண்ணால் எல்லாரும் வீட்டில் தான் இருக்கிறாங்க. அப்போ நிம்மதியாச்சு, நிம்மதியாச்சு. இப்போ பாருங்க, ஒரு குழந்தை ஒரு நாள் இல்லைன்னா பெற்ற தாய் பெற்ற தகவல் இப்படி இருக்கும், வயிறு அதிகமாக இல்லையா இல்லையா? அப்போது அந்த குழந்தை பாவம் அப்பா திட்டினாருன்னு சொல்லி அவன் சித்தி விட்டு போயிடுச்சு. அவன் சித்தி விட்டு போனே கிடையாது. அதனால ஃபோன் பண்ணேன். கற்பனையே செய்து பார்க்க முடியாத அளவுக்கு வேறு. அப்போ எது போனாலும் ஓகே, நாம போயிடக்கூடாது. எப்படி காலுக்கு போச்சுன்னா நோ ப்ராப்ளம், டிகிரி போச்சுன்னா நோ ப்ராப்ளம், ஏன் கை கால போச்சுன்னா கூட நோ ப்ராப்ளம். ஆனா நம்முடைய தனி ஆளுமை திறன் இருக்கு இல்லையா, அது எந்த காலத்துக்கு நம்ம இழக்கக்கூடாது. அதான் நம்முடைய சொத்து. அதனால குழந்தைகளே, இன்னும் நீங்கள் வெளியில் போகும்பொழுது நிறைய பேரை வித்தியாசமான ஆளுங்களெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது விழுப்புரத்தில் ஒரு கமாட்டாக ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ஒரு 2 மணி இருக்கும் ராத்திரி. கடா ஒரே சவுண்டு, மேலே சத்தம், விசிலு, ஒரே நரிகெல்லாம் கூட எடுங்க. அந்த மாதிரி ஒரே என்னடா இதுன்னு சொல்லி சாமி வந்திருக்கு இல்லையா, வந்திருக்கீங்க. தூக்கம் கலக்கி நான் எந்திரிச்சா 2-2:30 இருக்கும். அப்புறம் வெளியில் வந்து பார்த்தா ஒரே கூட்டம், ரோடெல்லாம் என்ன இது அப்படின்னு மாஸ்டர் அப்படின்னு யாரெல்லாம் 20 வயசு பசங்க 20-27 தருதுங்க. யாருடைய உண்மைக்கு பொய்க்கும் வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும். பார்க்கறதெல்லாம் உண்மை இல்லை, கேட்கறதெல்லாம் உண்மை இல்லை, நினைக்கிறதெல்லாம் உண்மை. அதை எப்படி பயிற்சி பண்ணுறது அப்படின்னு பெரியவங்களுக்கு தான் நம்ம கற்றுக்க முடியும். அப்படி கற்றுக்கொள்கிற வாய்ப்பு என்று அதனால் எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். படிக்கிறது படிக்கிறோம், எப்படியும் பாஸ் பண்ணணும். கவர்மெண்ட்டுக்கு சிலபஸுக்கு பார்த்துச்சு, புரிஞ்சுங்களா? சிலபஸ் பார்த்துட்டு அதெல்லாம் டென்ஷன் ஆகும். டென்ஷன் ஆகணும்னா வருத்தப்படணும், இல்லை சீரியஸ் ஆகணும்னா நம்ம ஒரு விஷயத்தில் சீரியஸ் ஆகணும். How I am going to face my life, future life? How I am going to encounter the dangers which are going to come to me? How I am going to handle this society? எனக்கு நீங்கள் சொசைட்டியை ஹேண்டில் பண்ணலை, இன்னும் ஒரு 2 வருஷத்தையோ 1 வருஷத்துலையோ சொசைட்டியை ஹேண்டில் பண்ணி ஆகணும். நல்லா வித்தியாசமாக எல்லாம் இருக்கும். இந்த தலையும் தாடியும் வீச்சியும் சமாச்சாரம் இருக்கும். அதெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப டீசெண்டாக இருந்தாங்க. இப்போலாம் கிடையாது. இப்போ பரவலகாம நாம் விவேகானந்தர் பார்த்து அப்படி போட்டு இருக்கீங்களா இல்லையா? இல்லை இவங்க தளபதி தலைவர் எதை சொல்லலாம் இதெல்லாம் பார்த்து அந்த தனுஷ் அவன் மூஞ்சை பார்த்து பாருங்க. அவன் அடிப்பானா 4 பேர் கீழே விழுந்துருவானா, அவன் எழுதிருவான் பந்து மாதிரி பந்தாட எல்லாம் பொய் இல்லை. அவன் பொய்யோ உண்மைக்கு வித்தியாசம் தெரியல வேண்டாமா? அதுதான் நம்ம கற்றுக்கணும். வாழ்க்கையில் நீங்கள் ஸ்கூலில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டோ இல்லையோ செல்லம் இதை கற்றுக்கணும். தயவுசெய்து இதை கற்றுக்கணும்.
வாழ்க்கையில் உண்மைக்கு பொய்க்கு வித்தியாசம் தெரியும். I can handle myself. Nobody can cheat. Nobody can. இது பிரச்சனை. நம்ம மனத்துக்கு குழந்தைங்களுக்கு இது கற்றுக்கிட்டா அப்புறம் உங்களுடைய திறமை உங்களுக்குள்ள எல்லாம் பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்கலாம் பகவான். புரியுதுங்களா? எல்லாம் பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்கலாம். இந்த பட்டாசு கம்பெனியில் பார்த்துருக்கீங்களா? பட்டாசு கம்பெனியில் இருக்கிறது எல்லாம் என்ன பட்டாசுக்குள்ள என்ன இருக்குது? எல்லாம் அந்த பட்டாசு மருந்து இருக்குது. ஆனால் எல்லா பட்டாசும் வெடிக்குதான். சில பட்டாசு எல்லாம் மத்தாப்பு மாதிரி, சில பட்டாசு எல்லாம் சனிச்சக்கரமா தெரியுது, சில பட்டாசு வைக்கும் போது அதில் உங்களுக்கு எல்லாம் பேக்கிங் இருக்கு. நீங்க என்ன டிசைன் ஆவாங்க? டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் டிசைன், யுவர் மென்டல் தாட் ப்ராசஸ். கரெக்ட்? எந்த சக்தியை எந்த துறையில் எந்த திசையில் நீங்க திருப்புறீங்க, அதுதான் முக்கியம். எல்லாருக்கும் மத்தாப்பு மாதிரி எல்லாரும் கழிச்சு கொடுத்துட்டு ஆனந்தமா எல்லாரும் மத்தாப்பு வரும்போது யாரும் பயந்து ஓட்டுறாங்களா? முன்வெட்டி இருக்கும்போது அதெல்லாம் நான் சொல்ல சக்தி கொடுத்துருக்கிறேன் பகவான். அதனால தான் ஒருத்தர் மூக்கு மாதிரி இன்னொரு மூக்கு இருக்கா, எல்லா டிசைன் மாற்றி கொடுத்துருக்கேன் மக்கள் இல்லையா? எல்லாரும் மூக்கு இருக்கு, ஆனால் ஒரு மூக்கு மாதிரி இன்னொரு மூக்கு இருக்கா? அப்போ எவ்ரிபடி இஸ் யூனிக். Only thing is you have to decide in your party in which area I am going to use this power, in which area I am going to use this brain, in which area I am going to use this heart. விவேகானந்த சுவாமியுடைய அந்த இதயம் என்ன அற்புதமான இதயம் பாருங்க. உலக புகழ் அவருக்கு கிடைச்ச அந்த ராத்திரி தரையில் படுத்துக்கொண்டு அழுகின்றார். உலக புகழ் கிடைத்த நாள் தரையில் படுத்துக்கொண்டு அழுகின்றார். அன்னை காளியிடம் வேண்டுகின்றார், என்ன அம்மா இந்த புகழுக்காக மாலைக்காக நான் இங்கே வந்தேன். என்னுடைய நாட்டில் பெண் குழந்தைகளுக்கெல்லாம் 6 வயசுல கல்யாணம் பண்ணிடுறாங்கம்மா. இந்த நாட்டில் பெண் குழந்தைங்கள்லாம் படிக்கிறாங்க. எங்கள் நாட்டு குழந்தைங்களாம் எப்போ படிக்கும்? ஏழை எளியவர்களுக்குள்ள எப்போ நல்ல வறுமையிலிருந்து நல்ல வாழ்க்கை வரும். அழுகிறார். எந்த அளவுக்கு அழுதாருன்னா அந்த வீட்டில் இருந்த அந்த அந்த ஹோஸ்ட் இருக்காங்க இல்லையா, கெஸ்டா இருக்க இந்த அம்மா சொல்ற பிற்காலத்துல தலையணை நனைந்து இருந்ததுதான் மறுநாள் காலையில். தலையணை நனைகிற அளவுக்கு யாராவது அழ முடியும்? ஒரு சாமி சொல்றாரு, லவ் ஃபீல் இருந்தா கூட அழ மாட்டாப்பா. தலைமணி நனைகிறதுக்கு லவ் ஃபீல் இருந்தா அழுவாங்க. சுவாமி விவேகானந்தர் நமக்காக அழுகிறார். அவரை பின்பற்றி எத்தனையோ தேசபக்தர்கள் அழுது கிடைத்த சுதந்திரம் இது எப்படி பயன்படுத்துவது என்பது உங்களோட கையில் தான். அவங்கள நம்ம என்ன நினைச்சு செலுத்த போறோம்? பாரதியார் வாழ்க்கையில பார்க்கிறோம், 2 குழந்தைங்க, அவர் பெண் குழந்தைங்க, உயிருக்கு ஆபத்து, ஜுரம் வந்து அப்படியே மருந்துக்கு கூட செலவு காசு இல்லாம அப்படியே அழுதுட்டு இருக்கிற, அதாவது தாய் அழுதுட்டு இருக்கிறா. இவர் பாட்டு ஏதோ போயம் எழுதுற, கவிதை எழுதுற. இந்த அம்மா வந்து பாக்குறாங்க, என்ன கவிதைன்னா இரங்கல் கவிதை. என்ன எழுதுறாரு? யாருக்கு இரங்கல் கவிதைன்னா, அதே தினம் ஒரு கிராமத்துல ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கத்தினால நிறைய குழந்தைங்களையும் ஜாலி நடந்தது இல்லையா, நிறைய குழந்தைங்க தாய்மாரெல்லாம் இறந்துட்டாங்கிறது அது இரங்கல் கவிதை எழுதுறாரு. அதை பார்த்தோன்னே இந்த பாரதியார் மனைவிக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. பெத்த பிள்ளைங்க 2 சாவு கிடக்குது, அதை பற்றி கவலை இல்லை, எங்கே யாரை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி கவிதை எழுதுறீங்க கேட்கும் போது பாரதியார் அமைதியா சொல்றாரு, செல்லம்மா, மனைவி பேர் செல்லம்மா, சுப்பிரமணியத்துக்கு 2 குழந்தைங்க, பாரதியாருக்கு 2 கோடி குழந்தைங்க. யார் சுப்பிரமணியம், யார் பாரதியார்? அவர்தான். சுப்பிரமணியன் இண்டிவிஜுவல், அவருக்கு 2 குழந்தைங்க. பாரதின்றது என்ன? தேசத்தோடு சம்பந்தப்பட்ட பெயர். நான் தேசத்தோடு சம்பந்தப்பட்டவன். எனக்கு தேசத்தில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் எந்த குழந்தைங்க. இந்த தாய் உள்ளது, இந்த தந்தை உள்ளதுக்கு என்ன நன்றி செலுத்த போறோம்? அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் படிக்கணும். அவங்க நினைச்ச மாதிரி நம்ம நல்லா வாழணும்னா என்ன, பணக்கார வாழணும், நல்லா வாழ கிடையாது. சந்தோஷமா, உபயோகமா, அடுத்தவங்களுக்கும் உபயோகமா வாழணும். அது சொல்ல தேடி நிதம் சோறு தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் பாட பல செயல்கள் புரிந்து நரைக்குடி கிழப்பருவ நீதி ஒரு கூற்றுக்கு என மாயம் வெடிக்கை மனிதரை போல் வீழ்வேனோ சொல்லடி சிவசக்தி வல்லமை தாராயோ. இந்த மாற்றம் பயனுற வாழ்வதற்கு எல்லாரும் மாதிரி நானும் வாழ்ந்து இறந்து போகணும்னா நல்ல வாழ்க்கை. அந்த பாக்கியம் எப்போ உங்களுக்கு கிடைக்கணும்னா
கருத்துக்கள்லாம் பெரியவர்கள் மூலமாக அடிக்கடி கேட்கணும்னு விடாமல் வைத்துக் கொள்ளும்போது தான் பாக்கியம் கிடைக்கும். இன்னைக்கு சுவாமிஜி வந்திருக்கிறாங்க. உங்களை பார்த்து ஒரு வருஷம் ஆனதுனால நான் இன்னைக்கு இந்த இன்ட்ரடக்ஷன் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. இன்னும் 2-3 மாதம் தான் இருக்க போகிறீங்க. நான் திரும்ப உங்களை சந்திக்க போகிறோன்னா இப்போ எனக்கு தெரியாது. அதுக்குள்ளே நல்லபடியாக கருத்துக்களாக எடுத்துக்கொண்டு நல்லா படிங்க. எக்ஸாம் பற்றி கவலையே படாதீங்க. பாஸ் பண்ணிடுவீங்க. நான் கவர்மெண்ட்டே பாஸ் பண்ணிடும். ஆனால் படித்தா நல்ல மார்க் எடுக்கும். அதை வச்சு அடுத்து படிக்கலாம். அதனால் இன்று மனசெல்லாம் மகாராஜ் அடுத்த ஒரு 45 நிமிடங்களுக்கு மேலே உங்களோட தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவார். அமைதியாக இருந்து நல்லபடியாக கேட்டு இப்பொழுது மகாராஜா ஓம் ஜெய் சாரதாம் தேவி ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மீ தயோ சுப்பா பிரணமாமி முகுரு. எல்லாருக்கும் இனிய வணக்கம். யார் யார் 12th இதில் இந்த பக்கம் முழுக்க 11th 11th முக்கியமாக 12th இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் சீக்கிரம் முடிச்சுட்டு காலேஜுக்கு போனால் இஷ்டத்துக்கு ட்ரெஸ் பண்ணலாம். இதுதான் அதே யூனிஃபார்ம் போட்டுருக்கேன். ஒரே மாதிரி எல்லோரும் தெரியுறாங்க. காலேஜுக்கு போயிட்டேன் பேண்ட் போட்டு போகலாம், ஜீன்ஸ் போட்டு போகலாம், எனக்கும் பிடிச்சதெல்லாம் போட்டு போகலாம். ஃப்ரீடம். அஃப்கோர்ஸ் ஃப்ரீடம் ஆல்சோ இஸ் தேர். At the same time, more responsibility also comes. Yeah? ஒரு சாதகிட்ட போய் ஒரு பையன் கேட்டான், வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் லைஃப்? உங்ககிட்ட கேட்டால் யார் பதில் சொல்லுவீங்க? வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் லைஃப்? என்ன பதில் சொல்லலாம்? தெரிஞ்சு சொல்லணும். லெவன்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து மனசில் இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் தான். என்ன கொஸ்டின்? அடுத்த வருஷம் இதே மாதிரி கொரோனா இருக்குமா? இந்த பொண்ணுங்கள்லாம் 8 வருஷம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுற சப்ஜெக்ட் சரி பண்ணுறத குறைச்சிட்டாங்கல்ல. எவ்வளோ 40%? 40 or 60%? ஏதோ ஒன்று. அதிகம் படிக்க வேண்டாம், கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணணும். எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லைங்க. அந்த பையன் கேட்டான், வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் லைஃப்? அந்த ஞானி சொன்னது ஆன்சர், இட் சீம்ஸ் as if there is no meaning. It seems as if there is no meaning. இல்லையா? சாமி கூட சொல்லியிருந்தார், உங்கள் மத்தியில் யார் யார் இருக்கீங்க அப்படின்னு இப்போ தெரியாது எங்களுக்கு. இல்லையா? காலையில் கூட அந்த ஸ்கூலில் பேசப்போ நான் சொன்னேன், ஒரு சிஎம் கூட இருக்கலாம். இருக்கீங்களா யாராவது? சிஎம்னா யார் இருக்குன்னு பாருங்க. ஒரு ஜெயலலிதா இருக்கலாம், ஒரு இந்திரா காந்தி இருக்கலாம், சாமி சொன்ன மாதிரி கல்பனா சாவ்லா இருக்கலாம், யார் யாரும் இருக்கலாம். அப்போ யாரும் ஒரு பொண்ணு வில்லியம்ஸ், so many people, many people இருக்கலாம். சுகாதாரமானவங்க கூட இருக்கலாம், ஒரு சயின்டிஸ்ட் கூட இருக்கலாம், யாரோட இருக்கலாம். ஸோ இட் சீம்ஸ் as if there is no meaning. இப்போ ஒன்றும் தெரியல. ஒரு 4 வருஷம் முன்னாடி பசங்களாம் இன்னும் சின்னதாக இருந்திருப்பீங்க. டீச்சர்ஸுக்கெல்லாம் தெரியும், ஜெயலலிதா அம்மா காலமானப்போ நெக்ஸ்ட்டு இவர் தான் சிஎம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஒரு ஆள். அவரும் கொஞ்ச நாள் அவன் ஆக்டிங்காக இருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு வாட் ஹேப்பன்? யாரும் எதிர்பார்க்காத ஒரு கூட்டம். அவர் பாட்டு வந்து 4 வருஷமாக பேட்டிங் பண்ணிகிட்டே இருக்காரு. யாரும் எதிர்பார்க்கவே இல்லை, அவரே எதிர்பார்க்கல. ரொம்ப அதான் ரொம்ப மோஸ்ட் சர்ப்ரைசிங் திங். அவரே எதிர்பார்க்கல.
திடீர்னு யூ ஆர் தி நெக்ஸ்ட் சிஎம் வந்து உட்காந்துட்டார். எல்லாருமே சொன்னாங்க 2 மாதம் 3 மாதம் ஓடும், அப்புறம் மறுபடியும் எலெக்ஷன் வருவாங்க. பார்த்தா எலெக்ஷன் இஸ் கம்மிங் ஆன் டைம். இந்த 4 வருஷம் எப்படியோ மூச்சு பிடிச்சி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ யார் என்ன ஆகிக்க தெரியாது. அதனால அந்த ஞானி சொன்னார், இட் சீம்ஸ் as if there is no meaning, but it is a wonderful and rare opportunity to create a remarkable meaning. அப்படின்னு அந்த ஞானி சொன்னார். மிரரும் பார்த்தா நத்திங் இஸ் சீன், ஒன்றும் தெரியல, என்ன ஆக போகிறோம். நிறைய பேர் நாங்கள் சென்னையில் வந்து இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். +2 முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் அதில் சேர்றதுக்கு வந்து சேருவாங்க. இந்த ஊர்லேருந்து வருவாங்க, செங்கல்பட்டு திருநெல்வேலி அந்த பக்கம்லாம் வந்து தங்கி படிப்பாங்க. அவங்ககிட்டலாம் கேட்டால் என்ன படிக்கிறோமா, பிஎஸ்சி எடுத்தேன் சாமி அப்படின்னா. ஒரு சயின்ஸ் உனக்கு பிடிக்குமா, அப்படி இல்லை என் ஃப்ரெண்டு எடுத்தால் நானும் எடுத்தேன். இவளுக்கு அது வரது தெரியாது. அப்புறம் நான் வேடிக்கை சொல்லி நல்ல வேலை அவள் செலக்ட் பண்ணுற பையன் நீ செலக்ட் பண்ணுறாரு, என் ஃப்ரெண்டு செலக்ட் பண்ண நான் செலக்ட் பண்ணேன். மற்றவங்க பார்த்து காப்பி அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சாமி சொல்றாரு, யூ ஹேவ் காட் யுவர் ஓன் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கு. அந்த திறமையை புரிஞ்சுக்கிட்டு அதை பக்குவமாக வெளியில் கொண்டு வர்றதுக்கு இந்த வாய்ப்பு, திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் சிஎம் ஆகிறீங்களோ இல்லை தானே சிஎம், அது நம்ம கையில் இல்லை. தமிழ்நாட்டுக்கு எத்தனை சிஎம், ஒரே ஒரு விஷயம் தான். அட்லீஸ்ட் ஒரு மினிஸ்டராக அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போகலாம். ஏதோ ஒரு நம்முடைய துறையில் அவர் டிபார்ட்மெண்ட் ரொம்ப சிறப்பாக வரலாம், அதுக்கு இப்போ இருக்கே உழைக்கணும். அதுதான் அந்த ஞானம் சொன்னார். லைஃப் இப்போ சாதாரணமாக பார்த்தாக்க வேறு நோ மீனிங், ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. பட் த ரிமார்க்கபிள் மீனிங் கிரியேட் பண்ணுறதுக்கு இது ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி, ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி? வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் ஹியூமன் பர்த்? ஹியூமன் பர்த்தில் என்ன ஸ்பெஷாலிட்டி? ஒன்றுமே கிடையாது. வாட் இஸ் ஸ்பெஷல்? நீங்களும் மனுஷன் தானே, சந்தேகம் இல்லையா? சரி, ஓகே. அப்புறம் என்ன ஸ்பெஷாலிட்டி? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ்? சிக்ஸ்த் சென்ஸ். யாராவது பார்த்துருக்கோமா? எங்கே இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. இவ்வளோ நேரம் யோசனை பண்ணி பாருங்க, என்ன அது டிஃபரன்ஸ்? அந்த திங்கிங் ஃபேக்கல்ட்டினா சிக்ஸ்த் சென்ஸ். அதை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக சான்சஸை கிராஸ் பண்ணிட்டு யூட்டிலைஸ் பண்ணுவோம், அந்த அளவுக்கு ரிசல்ட் வரப்போகுது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு டியூட்டி. இப்போ ஸ்டூடெண்ட் லைஃப் இது முடிஞ்ச உடனே காலேஜுக்கு போவீங்க, காலேஜ் லைஃப். அதுக்கப்புறம் ஒர்க்கிங் ஃபீல்டில் ஒரு 2-3 இயர்ஸ் இது பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் அப்படி இப்படி போயிட்டே இருப்போம். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் வில் கம். ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு டியூட்டி அலாட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த சொசைட்டி. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் பாஸ் பண்ணால் தான் பாஸ் இல்லையா? சப்போஸ் ஒரு சப்ஜெக்ட் போச்சு 12th, இது ரொம்ப எதுவும் இல்லை, வீட்டு கேட் பாஸ், ஃபுல் பாஸ் இல்லையா, ஆல் பாஸ். அது ஒரு பையன் காலேஜ் படித்து முடிச்சிருக்கான். அப்போ அவரோட ஃப்ரெண்டு வந்திருக்காரு, வந்து கேட்குறாரு, இவன் வந்து நமஸ்காரம் பண்ண, வாங்க மாமா அப்படின்னு சொல்லி. என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க? பிஎஸ்சி முடிச்சுட்டேன் மாமா. வெரி குட், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்? அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண போகிறேன் மாமா. அவர் பிஎஸ்சி முடிஞ்சதாரு, முடிஞ்ச மாதிரியாது. பிஎஸ்சி எத்தனை வருஷம், அரியர்ஸ் எத்தனை வருஷம்? நோபடி நோன்ஸ் இல்லை. நாம் எப்படி டீல் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது 1 இயர்லேயும் முடியலாம், 10 இயர்ஸ்லேயும் முடியலாம், சொல்ல முடியும். பட் அந்த டியூட்டி கம்ப்ளீட் பண்ணாமல் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வில் நாட் கம் இல்லையா? பிஎஸ்சி முடிக்காமல் யூனிவர்சிட்டி போய் ஜாயின் பண்ண முடியுமா? ஃபஸ்ட்டு அந்த ஆள் கேட்பார், என்ன கேட்பார்? கிவ் மீ யுவர் சர்டிஃபிகேட். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும்
ஒவ்வொரு டியூட்டி உண்டு. அந்த ஸ்டேஜுக்கு என்ன டியூட்டி அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண கூட போதும். விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்லுவார், டூ த டியூட்டி நெக்ஸ்ட் டு யூ அப்படின்னு. சிம்பிள் வே ஆஃப் சக்சஸ். மூணு அடிச்சு கற்பனைலாம் பண்ணிக்க வேண்டாம். டூ த டியூட்டி நெக்ஸ்ட் டு யூ அப்படின்னாக்கா இப்போ உடனே கையில் என்ன வேலை இருக்கோ அதை மட்டும் பாருங்க. இப்போ 5th ஸ்டாண்டர்ட் ஒரு பையன் படிக்கிறான், அவனுக்கு வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஒரு ஆசை. இப்போ வந்து எம்பிபிஎஸ் புக்கெல்லாம் படிக்க ஆரம்பிப்பானவன் இல்லை படிச்சா புரியுமா? Now he has to concentrate on his own subject. 10th வந்தோடனே 10th 12th வந்தோடனே 12th அப்புறம் காலேஜ் போனோம்னா எம்பிபிஎஸ் இதெல்லாம் படிக்கலாம். அந்தந்த ஸ்டேஜுக்கு என்ன செய்யணும் அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் கூட போதும். உங்களுடைய அந்த டேலண்ட் வந்து டிவைட் ஆகாம. ஒரு பெரியவர் சொல்லுவார் வேடிக்கையா, கடந்த காலத்தில் இருந்து வருத்தப்படாதீங்க, எதிர்காலத்தை நினைச்சு மயங்கிறாரு, நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்வார். லைஃப் வில் பிகம் a beautiful life அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லுது. நிறைய பேருக்கு ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம், இல்லை ஏதோ ஒரு நல்லது பண்ணியிருப்போம், அதையே நினச்சிட்டே இருப்பாங்க. முக்கியமாக ரொம்ப வயசானவங்க வீட்டுலாம் போய் வீட்டில் யார் வீட்லையாவது தாத்தா இருக்காங்களா? இருக்காங்க. அவங்கெல்லாம் பேச்சு கொடுத்து பார்த்தா சில சமயம் அவங்க எடுக்கிற ஆரம்பிக்கிறப்ப நான் சின்ன பையனாக இருந்தப்போ ஒரே குச்சி பிடிச்சி நடந்துருக்க, நான் சின்ன பையனாக இருந்தப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லி அங்கேயே இருந்து ஆரம்பிப்பாங்க. That means they are living in their past. இப்போ அதை கேட்டு என்ன ஆகும்போது நமக்கு ஒன்று கிடையாது. யங்ஸ்டர்ஸ்கிட்ட போய் கேட்டாங்க ஃபியூச்சர்லாம் இப்படி ஒரு they are living in the future. What about the present? English ஒரு saying, our present life is the child of our past and the mother of our future அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாஸ்டில் எந்த மாதிரி நம்ம வந்து பாஸ் பண்ணுறது 12th வரதுக்கு எத்தனையோ எக்ஸாம்ஸ்லாம் எழுதிருப்பீங்க. அங்கே நீங்கள் சேர்த்து வச்ச நாலேஜ் தான் இப்போ வந்து யூஸ் ஆக போகும், ஹெல்ப் பண்ண போகும். அது நல்லா படிச்சிருந்தாக்கா டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு பி a wonderful one. ஒன்றும் கிடையாது, இந்த பில்டிங்கே இருக்குது, ஸ்ட்ராங்காக நிற்குது இந்த பில்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபவுண்டேஷன், பேஸ்மெண்ட் இல்லை, ஃபவுண்டேஷன். பேஸ்மெண்ட்னாக்கா அங்கேயும் வந்து வண்டிக்கு நிற்கணும், தட் இஸ் கால்ட் பேஸ்மெண்ட். ஃபவுண்டேஷன்னா அதை யூஸ் பண்ண முடியாது. But the unseen foundation only is holding up this whole building. இல்லையா? அதை போல யாருக்கும் தெரியாமல் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சி அதுதான் உங்கள் வாழ்க்கையை பிடிச்சி வச்சுட்டு போகும். சாமி ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னார், இந்த வயசில் தான் பொண்ணுக்கு மனசு கேட்டு போகும் அப்படின்னு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டூப்ளிகேட்டை பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஏமாறதுக்கு ஒரு நாள், ஏமாந்து போனதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையை சரி செய்யறதுக்கு எத்தனை நாள் தெரியாது. எங்கள் சென்னையில் ஒரு பொண்ணு எங்கள் ஆசிரியத்தில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ்லாம் நடக்கும். சுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு தூத்துக்குடியில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவளுக்கு ஒரு 27 வயசு இருக்கும். அங்கே வந்து யாரும் இருந்தாலும் சரி சான்ஸ் கொடுத்துருவோம், மினிமம் சார்ஜ், புக்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம். அங்கேயே வந்து நான் ப்ரேயர் கிளாஸ்லாம் எடுத்தேன். அப்படியே பேசுகிறப்போ அப்படியே கவனிக்கும், பசங்க இந்த பக்கம் இருப்பாங்க, பொண்ணு இந்த பொண்ணு இருப்பாங்க, அப்படியே கவனிச்சுட்டே இருக்கும். அதில் இந்த சுதாமனை பார்த்தா அப்படியே உட்காந்துருப்போம். ஜோக் அடித்தாலும் சிரிக்க மாட்டேன். ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னால் மற்ற பசங்க கை தட்டுவாங்க. இந்த பொண்ணு அப்படியே உட்காந்துருக்கும். சம்திங் இஸ் ராங், ஏன் ஒரு மாதிரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சும்மா வச்சு கிளாஸ் முடிச்சுட்டு போகிறப்ப கூப்பிட்டேன், சுதா காமியா அப்படின்னு. இந்த பொண்ணு வந்தேன், கிளாஸ்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சும்மா கேட்டேன். ரொம்ப லிமிட்டட் வேர்ட்ஸ் தான், எஸ் சாங்ஸ், குட் சாங்ஸ், ஓகே சாங், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பேசவே மாட்டேங்கிறான். இன்னும் அரண்டு போன மாதிரி இருக்கு. அவனுடைய ஃப்ரெண்ட் இன்னொருத்தி இருந்தா ராஜேஸ்வரி சொல்லி, அவளை ஒரு நாள் போட்டுட்டேன். அவங்களாம் எல்லாருமே கலக்கமாக அவங்களாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன் உன் ஃப்ரெண்ட் ஒரு மாதிரியாக இருக்கான்னு கேட்டேன். அப்போ அந்த பொண்ணு சொன்னால், அது ரொம்ப சேட் ஸ்டோரி சுவாமிஜி, என்ன சும்மா சொல்கிறது. தூத்துக்குடியில் படிக்கிறப்போ, காலேஜில் படிக்கிறப்போ ஒரு பையன் கூட இவளுக்கு லவ் அஃபேர். அந்த பையன் ஆசை காட்டலாம், உங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ என்னன்னா ஒரு பாட்டு வரல, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாம்.
இப்படிலாம் பார்க்கறது இதெல்லாம் கேட்டு புத்தி விட்டுறாதீங்க. இந்த ஸ்டேஜுக்கு அது யூகே கிடையாது. அது பொண்ணு அந்த பையன் ஆசையாக பேசி உங்க அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டாங்க நம்ம கல்யாணத்துக்கு, இருக்கிற நகையை எடுத்துட்டு வா, நானும் என்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்துட்டு வரேன், சென்னைக்கு போய் எப்படியும் குறைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறா. அந்த அம்மா அப்பா ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி, அது ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிட்டாங்க இல்லையா? எப்படி இருக்கும் அம்மா அப்பா கொஞ்சம் நினச்சி பாருங்க. வந்துட்டாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த பணம் இருக்கிற வரைக்கும் ஏதோ கொஞ்சம் செலவெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, சாப்பிட்டாங்க, இது பண்ணாங்க, வேலைக்கு அப்படியே தேடுற மாதிரி எல்லாம் பண்ணாங்க. அடுத்து பார்த்தா மிச்சம் இருக்கிற நகையில் எடுத்து அந்த பையன் காணாம போயிட்டு இது நடந்தது. இவன் வந்து பார்த்தா எங்கே போகிறதுன்னு தெரியல. ஹோட்டலில் வந்து கட்டுறதுக்கு பணம் இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவான்? அப்போ 22 வயசு பொண்ணு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறான். அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன். அவர் நல்ல ஃபேமிலியாக இருக்கு. இனிமே என் கண்ணுனாலும் முழிக்காத, நீ செத்து போயிட்ட அப்படின்னு சொல்லி நான் தலை முழுகி விட்டுட்டேன், போ எப்படியோ போ அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ணுவா? இன்னொரு ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் இருந்தா, அவங்களும் கொஞ்சம் பேசி அப்புறம் வந்து அங்கே ஒரு இந்த ஜுவல்லரி ஷாப் ஒன்று இருக்குது. நல்லா படிச்சிருக்கா, அவர் இது டிகிரி பண்ணியிருக்கான். ஜுவல்லரி ஷாப்பில் ஒரு சின்ன ஒரு ஏரியாவுக்கு அவன் மேனேஜர் மாதிரி ஒரு போஸ்ட் கிடச்சிது. அதை போய் பிடிச்சிக்கிட்டு ஹாஸ்டலில் தங்கி வேலைக்கு போகிறான். நடைப்பினம் மாதிரி வாழ்க்கைக்கு நெக்ஸ்ட் என்ன ஒன்றும் தெரியாது. அவங்க சுச்சுவேஷன் தான் என்கிட்ட வந்து சேர்ந்தான். அவன் நான் அவளை கூப்பிட்டு பேசினேன், என்ன ஆச்சு ஏன் இந்த மாதிரி டல்லாக இருக்குது அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் அழுதுகிட்டே சொன்னான், இந்த மாதிரி ஆயிடுச்சு சாமிஜி, இப்போ நான் வந்து எனக்கு யாருமே கிடையாது, ஐ எம் கம்ப்ளீட்லி லோன்லி, அம்மா அப்பாவும் என்னை கைகடி விட்டாங்க, எனக்குன்னு யாரும் கிடையாது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நான் சொன்னேன் சும்மா வச்சு, சரி உங்கள் அப்பா வர வேணாம்னு சொன்னார், நீ மீறி போனா வாட் வில் ஹேப்பன்? அவர் என்ன கொலை பண்ணுவாரா அப்படின்னு கேட்டேன். எந்த அப்பா வந்து பொண்ணை கொலை பண்ணுவாங்களே? டவுட்டாக இருங்க எல்லாம் அப்படியே ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இல்லையா, அதனால உங்களுக்கு தெரியல. சொன்னேன் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், எந்த அம்மாவும் அப்பாவும் திட்டுவாங்க, அட் தி மோஸ்ட் அடிப்பாங்க, கொலையெல்லாம் பண்ண மாட்டாங்க. நீ ஃபோன் பண்ணிட்டு போ, காலில் போய் விடு, பெற்றவங்க தானே இவ்வளோ பெருசாக வளர்த்துருக்காங்க, உனக்கு உரிமை கிடையாது, அடிக்கிறதுக்கு உரிமை கிடையாது, கொலை பண்ணுறது கூட உரிமை உண்டு, உயிர் கொடுக்க உரிமை இருக்குது இல்லையா, நம்ம கொலை பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது, நாம எடுத்துக்க வேண்டியது. காலில் போய் விடு, உங்கள் அப்பா காலில், தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருந்தாலும் நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன், நீங்கள் கொலை பண்ணாலும் ஐ எம் ரெடி டு டை அப்படி சொல்லு அப்படின்ட்டு. என் பேச கேட்டதுக்கப்புறம் அவளுக்கு வந்து ஒரு சம்திங், ஒரு நியூ லைட், ஓகே சாமிஜி அப்படின்னு கொஞ்சம் தெளிவாக இருந்தான், பேசிட்டான். அந்த அப்பா சொல்லிட்டாரு நீங்கள் வரவே கூடாது அப்படி இப்படின்னு. ஒரு 5-6 நாள் கழிச்சு வந்து சொன்னான், வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு எங்கள் அப்பா. பரவாயில்ல நீ கிளம்பி போ, டோன்ட் பாதர், கிளம்பி போ, போய் பாரு அப்படின்னு. கிளம்பி போயிட்டான். போயிட்டு ஒரு 10 days கழிச்சு திரும்பி வந்தான், சிரிச்சுக்கிட்டே வந்தான். வந்து சொன்னான், அப்பா 2 அடி அடித்தார், திட்டினார், நல்லா திட்டினார், மனசு ஆறுற வரைக்கும் திட்டினார், நான் பேசாமல் இருந்தேன் நீங்கள் சொன்ன மாதிரியே. அப்புறம் தட்டி கொடுத்தாரு, இதெல்லாம் போகாத, நான் எவ்வளோ வருத்தப்பட்டேன், எவ்வளோ அவமானப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொன்னார். எனக்கு அழுது வந்துருச்சு சாமிக்கு, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன், அப்புறம் சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாளில் அந்த வேலையை, அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, வேலையை விடுறதுக்கு அதெல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன், நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால வைங்க, இல்லை என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். 1 week 10 days நான் ரிசைன் பண்ணிவிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டான். அப்புறம் போய் அப்புறம் நியூஸே காணும். எனக்கு ஒரு இது மனசுக்குள்ள வாட் ஹேப்பன், அவள் இருக்காளே இல்லையா அது வேறு டவுட், இல்லை உண்மையிலே ஏதாவது அப்பா கொள்ளைகளை பண்ணிட்டாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு டவுட்டு. என்ன பண்ணுறது, ஒன்றும் அவங்ககிட்ட ஒன்றும் இது வரல. அப்புறம் அவன் ஃப்ரெண்டு ராஜேஸ்வரி கூப்பிட்டு, வாட் ஹேப்பன், உன் ஃப்ரெண்டு ஏதாவது நியூஸ் கொடுத்தாளா? மறந்துச்சு, அவங்க ஒன்றும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலையா அப்படின்னா. இல்லையே, என்னாச்சு, அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, எனக்கு இன்ஃபார்ம் பண்ணி சொன்னான். வெரி குட், இவ்வளோ நேரம் நான் நன்மை செஞ்சு என்ன உடனே மறந்துட்டாங்களே, எப்படி நல்லா இருந்தால் சரி. அந்தந்த ஸ்டேஜில் செய்ய வேண்டிய டியூட்டி நாம் செய்யலைனாக்கா வருத்தப்பட வேண்டி வரும்.
தப்பு அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை? ராங். ராங் அப்படிங்கிறது வந்து வேற மீனிங்ல வருது. இட் இஸ் ராங். இது ஒரு தப்பு. மிஸ்டேக். திஸ் இஸ் அ மிஸ்டேக். இல்லையா? யூ ஆர் ராங். யூ ஆர் மிஸ்டேக் இல்லை இல்லையா? திஸ் இஸ் அ மிஸ்டேக். ஸோ யூ ஆர் ராங். ராங் வேற இடத்துல யூஸ் பண்ணணும், மிஸ்டேக் வேற இடத்துல யூஸ் பண்ணணும். மிஸ்டேக்னா என்ன அர்த்தம் தெரியுமா? Something you have to do. You missed here, you have to take up there. அவ்வளவுதான். Something duty, something work you have to do here. If you miss it here, you have to take up there. அதுதான். இன்னொரு கதை, வேடிக்கையான ஒரு கதை படித்தேன். இதே மாதிரி ஓடி வந்த கதை தான். நீங்கள் என்ன ஒரு சாமிஜி ஆரம்பிச்சு தான் நம்ம ஓடி வந்த கதையே வரும். இதே மாதிரி திருநெல்வேலியிலேருந்து ஒரு பையன் போனது அதிகம் படிப்பே கிடையாது. அந்த பொண்ணு 16 வயசு, இந்த பையன் வந்து 18-19 வயசு. For your information, in our school there are 600 children whose father ran away. 4800 childrenல 600 குழந்தைகளுடைய தகப்பனார் அம்மாவை விட்டு ஓடி போயிட்டு தகப்பனார். மனசு அப்படியே வேதனையா இருக்கு. அதாவது சிங்கிள் பேரண்ட் சொல்லுவாங்க இல்லையா? ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறேன், ஒவ்வொரு கதை. அந்த குழந்தைங்கெல்லாம் வந்து நம்ம மடத்துக்கு வருது. அதனால தான் எனக்கு பயம் எடுத்து இந்த ஏரியாவில் இந்த மாதிரி பழக்கங்கள் எல்லாரும் ஏமாந்து, அதாவது நம்ம நெற்பிள்ளைகள்லாம் ஏமாந்து போகிற பழக்கம் இருக்குது அப்படின்றது மனசுக்கு இருக்கு. வந்ததுனால எது நடக்குதோ இல்லையோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சேஃபாக இருக்கு. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சாதனை செஞ்சாலும் சரி. அதுக்காக தான் இந்த டாபிக் எனக்கு. சரி, நீங்கள் அடுத்தது நான் உங்களை சந்திப்பேன்னா தெரியாது. 600 single parent mothers in our school parent list. இது வந்து ஒரு வேதனையான ஒரு விஷயம். வீக் பாயிண்ட். ஸோ யூ மிஸ் ஹியர், யூ ஹேவ் டு டேக் அப் தேர். அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை, வேடிக்கையான ஒரு கதை. இதே மாதிரி திருநெல்வேலியில் ஒரு பையனை பொண்ணு ஓடி வந்துட்டாங்க சென்னைக்கு. அந்த பையன் 8ஆம் கிளாஸ் என்னமோ, அந்த பொண்ணு அதே மாதிரி 7ஆம் கிளாஸ் என்னமோ. ஊரில் சுற்றிட்டு இருந்தாங்க, ஓடி வந்துட்டாங்க. ஏதோ கொண்டு வந்த பணம் கொஞ்ச நாள் செலவாச்சு. இப்போ என்ன பண்ணுறது, ஊருக்கு திரும்பி போக முடியும். ஆனால் இந்த பையன் நல்லவன், விட்டுட்டு ஓடி போகலை. என்னதான் இருந்தாலும் என்னை நம்பி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஒரு இந்த இரும்பு அடிக்கிற கடை, என்ன கடை சொல்லுவாங்க, அதை காயலாங்கடையா, அங்கே தான் வேலை கிடையாது. ஏன்னா படிப்பு கிடையாது. அங்கே போய் வேலைக்கு சேர்த்துட்டான். அந்த ஆள் சொல்லிட்டாரு, மாதத்துக்கு 3000 ரூபா சம்பளம். இதுவும் ஒரு சின்ன ஒரு குடிசையில் 2 பேரும் இருக்காங்க. அந்த பையன் ஏதோ இருக்கிற பணத்தை வச்சுட்டு உனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்டான். இந்த பொண்ணு 16 வயசு பொண்ணு, எனக்கு உப்புமா மட்டும்தான் பண்ண தெரியும். இங்கே இவ்வளோ பேர் இருக்கீங்க, யாருக்கு சமைக்க தெரியும்? நல்லா யாருக்கும் தெரியாது. ஒன்று சொல்கிறேன், முக்கியமான ஒரு விஷயம். கேர்ள்ஸ் எல்லாரும் சமைக்க தெரிஞ்சுக்கணும். உங்கள் மனசோட சமையலுக்கு ரொம்ப கனெக்ஷன் உண்டு, நல்லா தெரிஞ்சுக்கணும். மனசில் ஏதாவது கஷ்டம் வந்ததுனாக்கா நீங்கள் ஏதாவது சமைக்க ஆரம்பிச்சாக்கா மனசு சேஞ்ச் ஆகிடும் சொல்லி ஒரு சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாரு. பிரச்சனைகள் வரப்போ நீங்கள் ஏதாவது சமைக்க ஆரம்பிச்சாங்க. சாப்பிட போகிறது அவங்க கஷ்டம், உங்களுக்கு என்ன இருக்குல்ல, சமைக்க கஷ்டம். அது ஒரு வைஃப் கூப்பிடுறா, சமையல் ரெடி அப்படின்னு. ஹஸ்பண்ட் ஏதோ எழுதிட்டு இருந்தவர் அந்த நோட் புக்கை மூடி வச்சுட்டு, உன் கஷ்டம் முடிஞ்சு போச்சு இனிமே. அந்த மாதிரி அவங்க சாப்பிட போகிறோம், அவங்க கஷ்டப்படுவாங்க. பட் சமையலை கற்றுங்க ரொம்ப ரொம்ப அவசியம். பிகாஸ் உங்கள் நேச்சர்லேயே அது இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். அதை யூட்டிலைஸ் பண்ணி மனசுக்கும் உடம்புக்கும் நல்லது. இந்த பொண்ணு சொன்னால் எனக்கு உப்புமா மட்டும் தான் வைக்க தெரியும். அது எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் வயலுக்கு வேலைக்கு போய்டுவோம், அப்போ நான் உப்புமா பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லி. சரி அதையே பண்ணி போல அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக உப்புமா, மத்தியானத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வர மாதிரி பாக்ஸில் அதே உப்புமா, நைட்டு 3 போனால் சுட சுட மறுபடியும் உப்புமா. எப்படி இருக்கும்? இன்னும் 20 நாள் எனக்கு சம்பளம் வாங்குறதுக்கு கடவுளே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வேறு வழி இல்லை, உப்புமாவையே சாப்பிடுவோம் 2 பேரும். ஒரு மாதிரி வாழ்க்கையை வெறுத்து போயிடும்ல, ஒரு மாதிரியாக போய்
கடைசியில் நாளைக்கு சம்பளம். இந்த பொண்ணு சொல்கிறா, நாளைக்கு சம்பளம் வரப்போகுது, காலையில் உப்புமா பண்ணி கொடுத்துறேன், கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன். திரும்பி வர்றப்போ அதாவது ஹோட்டலில் போய் தோசை இட்லி எல்லாம் வாங்கிக்குவான். ஒரு நாளைக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆஃப் ஃபுட், சேஞ்ச் ஆஃப் டேஸ்ட் அப்படிம்பாங்க. சாப்பிடணும். நாக்கெல்லாம் வந்து உப்புமா சாப்பிட்டு எனக்கே தெரிஞ்சு போச்சு, உனக்கு என்ன கதி அப்படின்னு சொன்னேன். கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ போயிட்டான். 3000 ரூபா பணத்தை கொடுத்தாங்க. வந்தான் வெளியில் ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது. இவன் புத்தி அங்கே போய் சாப்பிட்டு வர வேண்டியதாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நான் சாப்பிட போகிறேன், அவளுக்கும் கொடுக்க போகிறேன். ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன். ஸ்டார் ஹோட்டல் ஒன்று இருந்து போயிட்டான். போய் உட்கார்ந்தான். அங்கே போனாக்கா அந்த சர்வர் வந்து எஸ் வாட் ஐ வாண்ட் அப்படின்னா, இவனுக்கு இங்கிலீஷ்னாலே ஒரு மாதிரி நடுக்கும். கை பிடிக்க ஆரம்பிச்சோம். கையை வாட் ஐ வாண்ட் சார் அப்படி இப்படிங்க கேக்கு சப்ஜெக்ட். இந்த மெனு கார்டை பார்க்கனாக்கா இப்போ ஸ்டார் ஹோட்டல்லாம் ரேட் எப்படி இருக்கும்? 2500 ஆரம்பிக்கலாம். பார்த்து இவங்க சம்பளமே அவ்வளோ தான் இருக்கு. இவங்க அப்படியே பார்த்துட்டே வந்தான். கடைசியாக 150 ரூபா ஒரு ஐட்டம் பார்ப்போம். அதை காட்டின கையால் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வச்சா உப்புமா. பாவமே, நீ என்னை விடவே மாட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பக்கத்தில் பார்த்தா அங்கே ஒரு தோசை சாப்பிட்டு இருக்காரு, ரோஸ்ட். அப்படியே கிள்ளி சாப்பிட்டா பார்த்தா இவனை அவனு போய் கிள்ளான்னு அதுக்கு என்ன பேர் சொல்றது தெரியலையே. பார்த்து அந்த சர்வர் வந்தான். எஸ் நெக்ஸ்ட் ரிப்பீட் அப்படின்னா அது பேர் ரிப்பீட் போல இருக்கு. இங்கே வந்து கேட்டால் ரிப்பீட் அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணுறது? அடுத்த ஜென்மத்துக்கு நீ விட மாட்டியா? அதையும் சாப்பிட்டு 150 ரூபா போயிடும் இல்லையா? அதையும் சாப்பிட்டு நேராக அங்கே போனோம். அங்கே சரக்கு மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அந்த பார்சல்லாம் கட்டி கொடுப்பார். அங்கே போய் அவங்க பணத்தை எஸ் வாட் யூ வாண்ட் அப்படிங்க. அவங்க கேப்லாம் போட்டுட்டு பயங்கரமாக நிற்கிறான். பார்த்தாலே பயமாக இருக்கு. சார் சூடாக ஏதாவது கொடுங்க சார், நான் சீக்கிரம் கிளம்பிட்டேன். ஏதோ ஒரு பார்சல் வந்துச்சு, கொடுத்துட்டு பணத்தை பில் கொடுத்துட்டு வந்துட்டான். அவங்க வந்து ஆசையாக திறந்து பார்த்தா அதுவும் ஊட்டணும். அப்போ எப்படி இருக்கும் அந்த பொண்ணுக்கு? இதுதான் மிஸ் ஹியர் யூ ஹேவ் டு டேக் அப் தேர். அந்த மாதிரி உப்புமா எழுதியிருந்தாக்கா எங்கே போனாலும் உப்புமா தான். ஸோ எந்த கடமையும் மிஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒரு கடமை இருக்குது. இப்போ உங்களுடைய கடமை என்ன? படிக்கிறது இல்லையா? அப்பப்போ டைம் எடுத்த சினிமா பாருங்கன்னு தப்பு இல்லை, ஏன்னா பார்க்காம இருக்க முடியாது. எப்பவும் அதே பார்க்காதீங்க, வாழ்க்கை கெட்டு போயிடும். ஏன்னா அது வர்றது எல்லாமே இந்த சினிமாவுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? பழைய பேர் ஒன்று ரீல் அப்படிவாங்க இல்லையா? இப்போ நீங்களே யாராவது ஒரு பொண்ணு போய் சொன்னாங்க, ஏய் ரீல் விடாதீங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அப்போ ரீல்னாலே என்ன அர்த்தம்? இட் இஸ் நாட் ரியல் இல்லையா? நம்ம சாமி ஒருத்தர் வேடிக்கை சொல்லுவார், டோன்ட் see the serial, try to see the real. சாமி கூட சொன்னார் இல்லையா? உண்மை எதுன்னு பிடிச்சிங்க, ஏன்னா அதுதான் உங்களை காப்பாற்ற போகுது. பொய்க்கு பின்னாடி ஓடி போயிடாதுங்க. பிகாஸ் as you grow up every day, your responsibility also is growing up. அதை ஞாபகம் வச்சுங்க. ஒரு பெரியவர் நல்ல அழகாக சொல்கிறார், போகும்போதுனாக்கா வீட்டுக்கு இல்லை, பெரிய வீட்டுக்கு போகும்போது நாம் எடுத்து போக எதுவும் இல்லை, ஆனால் விட்டு போக நிறைய உண்டு. என்ன அது? நல்ல சாதனைகள், நல்ல நினைவுகள், நல்ல உறவுகள், நல்ல சந்ததிகள் விடலாம் இல்லையா? உங்களுடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுனாக்க சாமிஜி கூட சொல்றார் விவேகானந்தர், when you leave this world, leave some footprint behind for the future generation to follow அப்படின்னு சொல்றார். நம்முடைய வாழ்க்கை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ கற்றுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த டியூட்டியை கரெக்டாக பண்ணுங்க. மிஸ் பண்ணிட்டா அப்புறம் உப்புமா தான். இந்த உப்புமா கதையை நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரியா? உப்புமா சாப்பிட வேண்டியிருக்கும் வாழ்க்கையில், அதை ஞாபகம் வச்சுங்க. இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஸ்டூடெண்ட் லைஃப்லாம் முடிஞ்சு போயிடும். சொசைட்டியில் நீங்கள் பிரவேசம் பண்ணுவீங்க. அப்போ தான் புது லைஃப் ஆரம்பிக்குது. ஸோ திஸ் ஸ்டூடெண்ட்ஹுட் இஸ் தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பீரியட் ஆஃப் யுவர் லைஃப். டேர்னிங் பாயிண்ட். நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதுதான் ஃபியூச்சர்லேயே வரப்போகுது. ஏன் அதை நல்லபடியாக ஞாபகம் வச்சுக்கணும். டைம் வந்து ரொம்ப ப்ரெஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த உலகத்துல போனா திரும்பி கிடைக்காத ஒரே பொருள் என்ன? செயின் போயிடுச்சு, வாங்கிடலாம். அப்பா கிட்ட சொல்லி இல்லை மாமா கிட்ட சொல்லி வாங்கிடலாம். செருப்பு காணாமல் போயிடுச்சு, வாங்கிடலாம். சைக்கிள் காணாமல் போயிடுச்சு, வாங்கலாம். எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் ஆகிடுச்சு, பரவாயில்ல, காசு கொடுத்தா மறுபடியும் கொடுத்துருவாங்க. ஆனால் டைம், ஒன்ஸ் இட் இஸ் லாஸ்ட், இட் இஸ் லாஸ்ட் ஃபார் எவர். ஒருத்தர் வேடிக்கையாக சொல்லுவார், கடிகாரத்துக்கு நேரத்தை காட்ட மட்டும்தான் தெரியும், ஆனால் அதை நல்ல நேரமாகவோ கெட்ட நேரமாகவோ ஆக்கிக்க யாரால் முடியும்? நம்மால் தான் முடியும் இல்லையா அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்றார். ஸோ இது கிடைச்ச நல்ல இந்த மாணவ பருவத்தை, அதுவும் நல்ல ஸ்கூலில் இருக்கீங்க, நல்ல டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க உங்களுக்காக டெடிகேட். உங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்காக எவ்வளோ ஒர்க் பண்ணாங்க தெரியுமா? எத்தனை மணிக்கு நீங்கள் திரும்பி போகிறீங்க? ஆஃப்டர்நூன் 4:30. அவங்க காலையில் எத்தனை மணிக்கு வராங்க தெரியுமா? டீச்சர்ஸு அவங்களுக்கு முன்னாலே வந்து உட்காந்துருப்பாங்க. சாயந்தரம் அவங்கெல்லாம் போகிறப்போ அந்த கார்த்திக் சார் அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வந்திருந்தார். நான் சும்மா கேட்டேன், 6 மணிக்கு ட்ரெயின் வந்து இறங்கிச்சு, நான் இறங்கி வந்தேன். கார்த்திக் சார் வந்திருந்தார். ஸ்கூல் முடிஞ்சு போச்சா அப்படின்னு. இல்லை சார், போய் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. வீட்டில் உங்கள் அம்மா உங்களுக்காக எவ்வளோ வேலை செய்கிறாங்க, யாராவது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் தூங்கலனாக்கா அந்த அம்மா பாதி அங்கே எங்கே தூங்கி மறுபடியும் போதும் அப்போ படுத்துக்கோ, நாளைக்கு படிச்சுக்கலாம் ஏதோ சொல்லுவாங்க. இல்லை உட்காந்து சில அம்மாக்கள் வந்து பொண்ணுங்க பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டு அவங்க வந்து சாப்பிட்டு இருப்பாங்க, நைட்டு படிக்கிறாங்க. ஸோ மச் சாக்ரிஃபைஸ் இஸ் தேர் பிஹைண்ட். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கிராட்டிடியூட், நன்றி மறப்பது, இதை மனசில் வச்சு. ஸோ இந்த நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டா மறுபடியும் அந்த டேக்கப் எல்லாம் இருக்க திரும்பி வராத ஒரே பொருள் இந்த நேரம். ஒரு வேடிக்கையான ஒரு கதை. ஒரு ரூமில், சின்னதாக ஒரு ரூம், 2 பேக் கோல்டு பிஸ்கெட்ஸ். கோல்டு பிஸ்கெட்ஸ் யாரும் பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே கிடையாது. பிஸ்கெட் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ நிறைய பேர் பிஸ்கெட் மாதிரியே இருக்கீங்க. கோல்டு பிஸ்கெட் 2 பேக் ஃபுல் ஆஃப் கோல்டு பிஸ்கெட். ஒரு சின்ன பூனைக்குட்டியை உள்ள விட்டாங்க. அது என்ன பண்ணும்? அப்படியே மியாவும் கட்டி போச்சு. அது மோந்து பார்க்கும். அதுக்கு தேவையானது என்ன? கோல்டா? அதை பார்த்துச்சு. ஒன்றும் சாப்பிட்ற ஐட்டம் இல்லை, அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துச்சு. ஒரு 4 வயசு பையன் போனான். இப்போ அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு கோல்டோட வேல்யூ தெரியுமா? அவனுக்கு தெரியாது. எடுத்து பார்த்தான், காயின்ஸ் கொஞ்ச நேரம் அப்படி தூக்கி போட்டு விளையாடணும். ஜிங் 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 ஜிங்க சவுண்டு வருது. பாக்கெட்டில் போட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். வீட்டில் போய் விளையாடலாம் அப்படின்னு. இப்போ உங்களில் யாரையாவது உள்ள விட்டா என்ன பண்ணுவீங்க? அவ்வளவுதான் இல்லை? போதும், ஸ்கூலுக்கெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம், 12th எழுத வேண்டாம், கிளம்பிடலாம். அந்த கோல்டு காயின்ஸ் மாதிரி தான் எப்படி மினிட் ஆஃப் யுவர் லைஃப். மதிப்பு தெரிஞ்சவங்க அதை யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க. மதிப்பு தெரியாதவங்க அந்த குழந்தை மாதிரி சும்மா 4 காசு வச்சுட்டு போயிடுவாங்க. அதை விட கீழே இருக்கிறவங்க இந்த பூனைக்குட்டி மாதிரி போய் பார்த்துட்டு திரும்பி போயிடுவாங்க. இப்போ நீங்களாம் யார் பூனைக்குட்டியா? புலிக்குட்டி அப்படி இருக்கணும். ஜான்சி ராணி மாதிரி. ஜான்சி ராணி சொல்கிறப்போ எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. ஜான்சி ராணி லைஃப்பில் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கேர்ள்ஸ் எல்லாம் படிக்க உங்கள் வாழ்க்கையும் மாறி போகும். உங்கள் மனசில் வந்து ஒரு தெம்பு வரும். பிரிட்டிஷ்காரங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த அம்மா பிரிட்டிஷ் படம் வந்து ரொம்ப வெரி பவர்ஃபுல், நிறைய so many soldiers. இந்த அம்மா முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்தாங்க. அடிபட்டு கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்துருக்காங்க. வெயில் ஒரு பக்கம், டஸ்ட் ஒரு பக்கம், உடம்புல கத்தியெல்லாம் பட்டு ரத்தம் ஒரு பக்கம். அப்படியே மயங்கி போய் விடுறாங்க. உயிர் இருக்கு. மெதுவாக வாய் முணங்குது. தண்ணி தண்ணி. அவள் ஹிந்தி பொண்ணு, பானி பானி அப்படிங்க. அப்போ அந்த பக்கம் ஒரு இந்தியன் ஒருத்தர் வந்தார், உயர்ந்த ஜாதிக்காக. மகாராணி கீழே கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் அம்மா அம்மா அப்படின்னு பிளேஸ் ஆகி பண்ணப்போ கண்ணை திறந்து பார்த்து
கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டாங்க அந்த அம்மா. இவர் தண்ணியை கொண்டு போய் ஒரு கிளாஸில் கொடுக்குறாரு. அந்த அம்மா பிடிக்க போகிறப்போ இப்படி பார்த்தா இந்த ஆள் நெத்தியில் வந்து ஏதோ இருக்கு, ஏதோ பூசி இருக்க. நீங்கள் இந்தியனா அப்படின்னு கேட்டார் இந்த அம்மா. ஆமாம்மா, ஆமாம் மகாராணி. ஆனால் யூனிஃபார்மை பார்த்தா பிரிட்டிஷ்கிட்ட வேலை செய்கிறீங்க போல இருக்கேன். அவங்களாம் யூனிஃபார்ம் போட்டுருவாங்க இல்லையா? பிரிட்டிஷ்காரன்கிட்ட வேலை செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டான் ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய். ஆமாம், வேறு வேலை கிடைக்கல, அவங்ககிட்ட வேலை செஞ்சுட்ருக்கேன். அப்போ ஜான்சி ராணி சொன்னால், அவங்க அம்மா எல்லாம் தேவதை, இவங்களெல்லாம் கும்பிடணும். இந்த நாட்டில் பிறந்துட்டு இந்த நாட்டு எதிரிக்கிட்ட போய் வெக்கமே இல்லாமல் வேலை செய்கிறீங்க. இவங்களாம் ஒரு மனுஷனா? உங்கள் கையால் தண்ணி வாங்கி சாப்பிட்டு நான் உயிரோடு இருக்கணுமா? வேண்டாம்னு தூக்கி போட்டேன். தூக்கி போட்டு சேர்த்து போட்டேன். அவங்க தான் அவங்களுடைய ஹீரோயினாக இருக்கணும். அவங்களுக்கு யார் ஹீரோவா இருக்கிறாங்க? உங்களுடைய ரோலாக இருக்கு, ரோல் மாடல். ஸோ அது வண்டர்ஃபுல் யூத் பீரியட் இஸ் வித் யூ. ஒரு வருஷத்துல பீரியட் எல்லாம் போயிடும். ஏன் அப்புறம் ரெண்டு சேர்ந்து தான் பீரியட் போனதுக்கப்புறம் அதுக்கு இப்பவே தயார் பண்ணிக்கின்றோம். ஒரு பெரியவர் நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி சொல்கிறப்ப ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு புக்கில் படித்தேன். இந்த பூமி நாம் பிறந்த போது எப்படி இருந்ததோ அதே போல நாம் போகும்போது இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அப்படின்னா உங்களுடைய கண்ட்ரிபியூஷன் இருக்கணும் இந்த சொசைட்டிக்கு. உங்கள் குடும்பத்துக்கு கண்ட்ரிபியூட் பண்ணணும், இந்த சொசைட்டிக்கு கண்ட்ரிபியூட் பண்ணணும், இந்த நாட்டுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணணும். இதெல்லாம் டியூட்டி, அந்த ஸ்டேஜுக்கு உள்ள டியூட்டி. அவர் சொல்கிறார், இந்த பூமி நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த சொத்து அல்ல, எதிர்கால தலைமுறைகளிடமிருந்து நாம் வாங்கியிருக்கும் கடன். கடனை திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கலன்னாக்கா கோர்ட்லேருந்து நோட்டீஸ் வரும், அங்கேருந்து நோட்டீஸ் வரும். நோட்டீஸ் வந்தால் அப்புறம் என்ன? உப்புமா சாப்பிட வேண்டியதுதான், அதே மறுபடியும் செய்யணும். அதனால தான் நிறைய பேருக்கு எந்த நாடுன்னு தெரியாமல் ஓடிட்டு இருப்பாங்க. பாருங்க, தாய் நாட்டுக்கு சேவை செய்யலைன்னாக்கா அவங்களுக்கு அடுத்த ஜென்மாவில் தாய் நாடுன்னு சொல்லிக்கிறதுக்கு எந்த நாடும் கிடையாது. இங்கே ஓடுவாங்க, அங்கே ஓடுவாங்க, அப்படி போயிட்டு இருப்பாங்க. அகதிகள், அகதினாக்கா என்ன? கதி அப்படின்னாக்கா ரூட்டு. கதி, தெர் இஸ் நோ ரூட். அவங்க தான் அகதி. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி பஸ் ஒன்று போயிட்டே இருக்கு, ஸ்டாப்பிங்லாம் நிற்கவே மாட்டேங்குது. கண்டக்டர் வந்து கத்துறாரு, என்ன டிரைவர் அண்ணே 5 தடவை விசில் ஊதிட்டு நீங்கள் பாட்டு ஓட்டிகிட்டே இருக்கீங்க. அட போப்பா, 10 தடவை பிரேக் போட்டேன், நிற்கவே மாட்டேங்குது, போயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னார் அந்த டிரைவர். அகதி, எங்கே போகணும்னே தெரியும், எங்கே போகும். சப்போஸ் நீங்கள் அந்த பஸ்ஸில் உட்காந்துருக்கீங்க, வாட் வில் பி யுவர் கண்டிஷன்? சந்தோஷமாக இருக்குல்ல? பஸ் டிரைவரை அழைச்சிட்டு போகிறார் ரொம்ப தூரம், போயிட்டே இருப்போம் ஜாலியாக அப்படின்னு நினைப்பீங்களா? கத்த ஆரம்பிச்சிடுவீங்க, முடிஞ்சால் பஸ்ஸில் இருந்து கூட குதிச்சிடுவீங்க. ஸோ அந்த டியூட்டி சென்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, டியூட்டின்னு கூட சொல்லக்கூடாது, ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுவும் பெண்களுக்கு எப்போவுமே வந்து மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா? இங்கிலீஷில் ஒரு சேயிங் உண்டு இல்லையா? A house is built by a man. அப்புறம் என்ன? It is broken by ladies. A house is built by man, but a family is created by woman only. அந்த ஃபேமிலியை கிரியேட் பண்ணி சொசைட்டிக்கு கொடுக்க வேண்டிய கடமை உங்கள் ஒவ்வொருத்தர் கையிலையும் உண்டு. அதை தெரிஞ்சு ஒரு ஜான்சி ராணி மாதிரி இன்னும் எவ்வளோ பேர், எத்தனை லேடிஸ் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பண்ணியிருக்காங்க. அவ்வளோ தியாகங்கள். அதெல்லாம் படிக்க, அதெல்லாம் மனசில் வச்சுக்க. நல்லதை கொடுத்து உங்கள் மனசில் வந்து ஒரு வீரம் வரும். கண்டதெல்லாம் போட்டு வச்சாக்க, இப்போ இந்த ரூமே இப்போ கீழே உட்காந்துருக்கீங்க நீங்கள்லாம். சப்போஸ் இது ஒரே குப்பையாக இருக்கு, 2 மாதமாக கூட்டவே இல்லை, கொரோனா வந்ததில். டீச்சர் வந்து சொல்கிறாங்க, ஏய் எல்லாரும் போய் உட்காருங்க அப்படின்னு. வந்து உட்காருவீங்களா நீங்கள்? என்ன பண்ணுவீங்க? யோ ஒய் இட்ஸ் வெரி டர்ட்டி, உட்கார முடியாது அப்படின்லாம் நல்லா இருக்குங்க இல்லையா? அதுக்கு என்ன செய்யணும்? க்ளீன் பண்ணணும். அதை போல
இங்கே ஒரு ரூம் உண்டு. ஒரு பழைய பாட்டு ஒன்று, அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு, மூட பழக்கத்தை விட்டுவிடு, காலம் மாறுது, கருத்தும் மாறுது, நாமும் மாற வேண்டும், நம்மால் நாடும் மாற வேண்டும் அப்படின்னு ரொம்ப பழைய பாட்டு. எம்ஜி ராமச்சந்திரன் ஒருத்தர் இருந்தார், பேர் கேட்டிருப்பீங்க. அவர் பாடுவார். ஒவ்வொருத்தருக்கும் கடமை உண்டு இந்த சொசைட்டியில். அதை செஞ்சுக்கிட்டு, அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பாதையில் நீங்கள் போனீங்கன்னாக்க உங்கள் வாழ்க்கை எல்லாமே ஒரு வரப்பிரசாதம் இந்த கண்ட்ரிக்கு. நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இங்கே வந்து ஸோ அதில் ஒரு பெருமை உங்களுக்கு. சரி, இப்போ உங்கள் பேர் ஃபியூச்சரில் இந்த மாதிரி சொல்லணும் இல்லையா? ஐயோ, இந்த ஊரில் ஒரு பொண்ணு இருந்தா, ராமகிருஷ்ண மிஷனில் படித்தா, ஐயோ இந்த வீட்டு பக்கத்தில் தான் இருந்தா, அவங்க பேரை சொல்கிறதுக்கே அப்படின்னு சொல்லணுமே. உங்கள் பேரை சொல்லி நிர்மலா சீதாராமன் மாதிரி அப்படி பெருமையாக பேசிக்கணும். இந்த பட்ஜெட்ஸ்லாம் போட்டுக்கிறத பார்த்தாக்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, வாட் ஒண்டர்ஃபுல் பட்ஜெட் அப்படிங்கிறாங்க. ரீசெண்டாக பட்ஜெட் செட் பண்ணாங்க இல்லையா? என்ன ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விஷயம் தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எப்போ போல கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஐயோ, நான் ஒரு பொம்பளை சாரதா தேவி இந்த ஜெயராம்பாட்டியில் ஒரு நாள் இருந்தப்போ, ஜெயராம்பாட்டியில் காமரூரில் இருந்தப்போ, ஹரீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் கொஞ்சம் பைத்தியம். அவனுக்கு கல்யாணம் பண்ணோடனே பைத்தியம் ஆகிட்டான். அந்த பொண்ணு அந்த மாதிரி இருந்த மாதிரி இல்லை, அந்த பொண்ணு அந்த மாதிரி அவன் பைத்தியம் பிடிச்சிருச்சு. இங்கே வந்து தங்கியிருக்கான். ஒரு நாள் சாரதா தேவி அப்போ 30 வயசு இருக்குமோ என்னமோ, 30 கூட இருக்கிறதோ என்னமோ தெரியல. குளிச்சுட்டு வர்றப்போ இவன் பார்த்தான், அந்த மிருக வெறி அவனுக்கு வந்துருச்சு. உடனே சாரதா தேவியை ஃபாலோ பண்ணிட்டு ஓடனான். அம்மா சாரதா தேவி முகத்தெல்லாம் பார்த்துக்கிங்க இல்லையா, ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பேச்சுவார்த்தையெல்லாம் படித்தா கூட யாரையும் கோச்சிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. அம்மா வந்து உயிரை பிடிச்சிட்டு அப்படியே ஓடுறாங்க, யாராவது காப்பாற்றுங்க, யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரம் பார்த்து யாருமே இல்லை பக்கத்தில். கடைசி அம்மா நின்னாங்க, குடிச்சு ஒரு தள்ளு கீழே விழுந்துட்டான். அவன் நெஞ்சு மேலே உட்காந்து பலாந்து அரைஞ்சாங்க. இது படிச்சிருக்கீங்களா யாராவது? அந்த வீரம் அடக்கமாக இருந்தா தேவைப்பட்டா அந்த ஜான்சி ராணியை கொண்டு வரணும் இல்லையா? பெண்களுக்கு நிறைய பொறுப்பு உண்டு சொசைட்டியில். அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அழகு பிண்டங்களாக இருக்காதீங்க, அழகாயிருங்க. அழகு பிண்டங்களாக ஆகிடாதீங்க. உணர்ச்சிபூர்வமான விடுதலை வீரர்கள் மாதிரி இருக்கணும் நீங்கள் எல்லாம். இது எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, சாமிஜி சொன்னார் இல்லையா, நல்ல குழந்தைகளை பெற்று நீங்கள் சொசைட்டி கொடுத்தா அது ஒரு பெரிய சேவை. இட்ஸ் ட்ரூ, 100%. அந்த மாதிரி இருக்கணும். எங்கள் கீழ் ஆசிரமத்துக்கு ஒரு அம்மா வந்திருந்தாங்க. 8 வயசு பொண்ணு 10 வயசு பொண்ணு வந்திருந்தாங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. என்ன ரொம்ப ஜெகஜோதி என்னமோ இளவரசி மாதிரி வந்திருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை சுவாமிஜி, அவளுக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது, இது பரதநாட்டியமோ கதகளியோ தான் கற்றுக்கா. அவள் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது, அதனால் போகிறா. அப்புறம் நான் சொன்னேன், டான்ஸ் தான் எதுக்கு இந்த பொண்ணுக்கு? நல்ல குடும்பம், அதுக்காக நான் கேட்டேன். டான்ஸ் கற்றுக்கிறது தப்பு இல்லை, பட் எல்லாருக்கும் தேவை கிடையாது, எதுக்கு இவளுக்கு அப்படின்னு. இல்லை, எதிர்த்த வீட்டு பொண்ணு கற்றுக்கிறா, அதை பார்த்துட்டு இவளும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டு. ஏன் காப்பி அடிக்கணும்? அவளுக்கு அது பிடிச்சிருக்கு, அவள் கற்றுக்கட்டும். உனக்கு எது பிடிக்குதோ நீ செய். வாட் டேலண்ட் ஐ ஹாவ், அதை தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு ஒன்றுமே தெரியாது. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, பிஎஸ்சி உனக்கு சயின்ஸ் பிடிக்குமா? இல்லை, என் ஃப்ரெண்டு சேர்ந்தா நானும் சேர்ந்துட்டேன். நம்ம திறமை என்ன அப்படின்னு தெரியாது, கண்மூடித்தனமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் எவ்ரிடே சிட் குவைட்லி 5 minutes, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். எனக்கு எது நேச்சுரலாக வருது, எது ஃப்ளூயண்ட்டாக வருது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன பொண்ணுங்க கிடையாது எங்கெல்லாம். நான் சொன்ன மாதிரி இன்னும் 2-3 years யூ மே செட்டில் டவுன் இன் ஃபேமிலி லைஃப். அப்படிலாம் திங்க் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்காது. இந்த நல்ல பீரியடை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு நல்ல ஸ்டூடெண்ட்ஸாக வரணும், நல்ல விமனாக வரணும், எதிர்காலத்துக்கு நல்ல குடிமக்களை கொடுக்கணும். அந்த டியூட்டியை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த பாரத மாதாவங்களை எல்லாம் வாழ்த்துவாங்க. பெண்களுடைய பணி அவ்வளோ பெருசு, அதை ஒவ்வொருத்தரும் நீங்கள் செய்யணும். சரியா? இதை ஞாபகம் வச்சுங்க.
இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை நடத்த ஆரம்பித்தா போதும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். பெரியவர்கிட்ட வந்து நான் மரியாதை இருக்குன்னு சொன்னேன். அந்த நன்றி மறப்பது நன்றி அப்படின்னு. ஏன் அப்படின்னாக்கா, ஒரு பையன் அவங்க தாத்தா கிட்ட போய் கேட்டான், தாத்தா வாழ்க்கைன்னா என்ன தாத்தா அப்படின்னு கேட்டான். அவர் ரொம்ப வயசான, ஒரு 85 வயசு. வாயை திறந்து காட்டினார். என்னடா பார்க்குற அப்படின்னாரு. அந்த பையன் பார்த்தான், 8 வயசு பையன் பார்த்து சொல்கிறான், ஒரே ஒரு பல்லு மட்டும் ஒட்டிகிட்டு இருக்கு, வேற என்ன பார்க்குற, வாயில் நாக்கு இருக்கு, இது தாண்டா வாழ்க்கை அப்படின்னு சொன்னான். என்ன தாத்தா சொல்கிற, ஒன்றும் புரியல. இஃப் யூ ஆர் ஹார்ட் யூ ஹாவ் டு கோ அவே. இஃப் யூ ஆர் சாஃப்ட் யூ கேன் ரிமைன் இன் திஸ் லைஃப் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் அடக்கமாக பெரியவங்களுக்கு வந்து பண்போடு நடத்த சொல்கிறது. அவங்களுடைய ஆசீர்வாதம்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் ஃபியூச்சர் வாழ்க்கைக்கு. ஹார்டாக இருந்தாக்கா பல்லெல்லாம் விழுந்து போயிடும். நாக்கு எங்கேயாவது விழுதா? இந்த நாக்கு மாதிரி சாஃப்டாக இருக்கிறது. பெரியவங்ககிட்ட பணிவாக இருந்தோம். நீங்கள் பெரியவங்ககிட்ட நீங்கள் சின்னவங்க ஆனாக்கா, சின்னவங்ககிட்ட நீங்கள் பெரியவங்க ஆகிடுங்க. அந்த மாதிரி ஆகிறதுக்கு ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணணும். நிச்சயமாக இறைவனுடைய கருணை உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வாழ்க்கை அமையும், உலகமும் செழிக்கும். மங்கையராய் பிறப்பதற்கே நீங்கள் எல்லாரும் செஞ்சிருக்கீங்க. அதை உங்கள் வாழ்க்கையில் காட்டுங்க. எதிர்கால இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். தட் இஸ் அவர் விஷ். ஓகே, தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். கடந்த 1 மணி நேரம் 15 நிமிடங்களில் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் சொல்லணும். படிப்பு தேவையானது இல்லை. படிப்பு தேவையானது என்னன்றது உங்களுக்கு தெரியும். சிலபஸ் அதெல்லாம் படிக்கிறீங்க, ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குறோம். வாழ்க்கை தேவையானது என்ன? உங்களுடைய சேஃப்டி, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த், உங்களுடைய கேரக்டர்ஸ். இந்த ரெண்டுத்தையும் எப்பவும் உங்கள் வாழ்க்கையில் வைத்து கொண்டால் எந்த சூழ்நிலை வந்தாலும் you will be a great achiever in your own field. எல்லாரும் ஒரே வேலையை செய்ய முடியாது. எல்லாரும் டாக்டர் ஆக முடியாது, எல்லாரும் இன்ஜினியர் ஆக முடியாது, எல்லாரும் டீச்சர் ஆக முடியாது. ஸோ சம்திங் இஸ் தேர் ஃபார் யுவர் ஃபியூச்சர். வென் யூ கெட் தட், how you are going to conduct yourself, that requires certain convictions, certain clarity. டாக்டர் ஆகிறது லட்சியம் இல்லை, டாக்டர் ஆன பிறகு டாக்டராக வாழறது லட்சியம். எத்தனை டாக்டர் கிட்னி திருடுற டாக்டராக திருடர்களாக இருக்கிறாங்க இல்லையா? எத்தனை இன்ஜினியருங்க லஞ்சம் வாங்கி ரோடை போட்டு பிரிட்ஜை கட்டி இடிஞ்சு போகிற வீடெல்லாம் கட்டுற இன்ஜினியர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ ஒரு பதவிக்கு வருவது முக்கியம் இல்லை, அந்த பதவியில் வாழ்வது முக்கியம். அதனால் வாழ்க்கை கல்வின்றது உங்களுக்கு ரொம்ப ரேராக கிடைக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் உங்களுக்கு சொல்லப்பட்டது. The underlining point is what? You are unique, don't copy others. Just because somebody says or does, don't do it. And always protect your dignity. You have dignity given by your parent, given by this society. உங்கள் குழந்தையாக இருந்தப்போ அப்பா அம்மா நம்மளை என்ன கூப்பிட்டாங்க? என்ன கூப்பிடுறாங்க உங்களை அப்பா அம்மா? செல்லம், அம்மா வந்து கூப்பிட்றாங்க இல்லையா? அம்மா இங்கே வா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ பெரியவங்களை ஆகிட்டு பிறகு என்னன்னு கூப்பிட்றாங்க? அம்மான்னு. கல்யாணம் ஆன பிறகு அப்பா என்ன கூப்பிடுவாருன்னு? அம்மான்னு. பாட்டியான பிறகு என்ன கூப்பிடுவான்? வேற உங்கள் பையன் என்ன கூப்பிடுவான்? அம்மா. ஸோ தட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஸ்டேட்டஸ் வி ஹேவ். Mother, not physically, not physical motherhood, but by character. Mother is somebody who is a personification of purity, who is a personification of renunciation. தியாகம் தான். நம்ம அம்மா கிட்ட என்ன பார்க்குறோம்? நம்ம தியாகம். அவளுக்கு வந்து நல்ல புடவை இருக்குதோ இல்லையோ, நம்ம பர்த்டேக்கு நல்லது வாங்கி கொடுக்குறோம். அவளுக்கு கிடைக்கிறதெல்லாம் நமக்காக சேர்த்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி உங்கள் பெத்த தாயும் குளிரணும். உங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சி வச்சான பகவான், அவனுடைய உள்ளமும் குளிரணும். அதுக்கு உங்களுடைய வாழ்க்கை குளுமையான வாழ்க்கை, ஜிலு ஜிலுன்னு இருக்கணும் உள்ள.
எல்லோரும் வெளியில் போய் திடீர்னு இருக்கிறேன், இந்த பேசி எல்லாம் போட்டுக்கிறேன். அதில் எவ்வளோ நேரம்? 4 மணி நேரம் 5 மணி நேரம். அதனால் நல்ல மனசை சுத்தமாக வச்சுட்டு அறிவு தெளிவாக வைத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒழுக்கத்தையும் ஆன்மீக சக்தியும் வளர்த்து கொள்ளுங்கள். இன்னைக்கு சாரதா தேவி உங்களுக்கு எப்பொழுதும் முன்மாதிரியாக இருக்கட்டும். சீதை, ஜான்சி ராணி போன்ற பெரியோர்கள் எல்லாம் உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கட்டும். இந்த வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலையில் வந்தாலும் அந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மனதிடமும் ஆன்மீக சக்தியும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை செய்து அற்புதமான சத்சங்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு வாய்ப்பளித்த ஸ்ரீமத் சுவாமி சத்யபிரபானந்தி மகாராஜ் அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் ஆசிரிய பெருமக்கள் சார்பாகவும் நடத்தினுடைய சார்பாகவும் என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாரும் நேராக ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதாரவரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. ஜனனீ சாரதா தேவி ராமகிருஷ்ணம் ஜகத்குரு பாதபத்மே தயோசித்வா பிரணமாமி முகுர்முகுர். நமஸ்ரீயதி ராஜாய விவேகானந்த சூரயே சச்சித் சுகஸ்வரூபாய स्वामिने तापहारिणे. जय श्री गुरु महाराज जी की जय श्री महामाई की जय श्री स्वामी जी महाराज जी की जय श्रीमद स्वामी ब्रह्मानंद जी महाराज जी की जय श्रीमद स्वामी रामकृष्णानंद जी महाराज जी की जय श्री श्री सरस्वती माई की